அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். MELS பயிலரங்கம் தொடர்ந்து மார்க்சிய கருத்துக்களையும் முற்போக்கு கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளிலே சிறந்த ஆளுமைகளை கொண்டு கருத்தரங்கை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொருளாளரும் கோவை மாவட்ட செயலாளருமான அருமை தோழர் பாப்பா ரமணி அவர்கள் ஒரு சிறந்ததொரு தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு சிறந்த ஆளுமைகளும் கூட இந்த அரங்கிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கருத்தரங்கிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை பங்கேற்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கருத்தரங்கை அருமை தோழர் தளவாய் ராஜேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புற நடத்தி தருமாறு தோழமுடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ராஜேந்திரன் வருக, தலைமை ஏற்க. தோழர் வணக்கம், கேக்குதா? கேக்குது தோழர், வாங்க. அன்பார்ந்த MELS நடத்துகின்ற இன்றைய நிகழ்வில் தோழர் பாப்பா ரமணி அவர்கள் பாலன் எனும் ஆளுமை என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். பாப்பா ரமணி அவர்களும் ஒரு ஆளுமை மிக்கவர் தான். இவர் தன் மாணவர் பருவத்திலிருந்து இடதுசாரி சிந்தனையாளராக வங்கியில் பணியாற்றும் பொழுதும் அங்கே அந்த வங்கி தொழிற்சங்கத்திலும் மிகவும் சிறந்த பணியாற்றியுள்ளார். ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபந்தத்தின் பொருளாளராக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். கலை இலக்கிய பிரபந்தத்தின் முக்கிய ஒரு தூண்களில் ஒருவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாலன் பற்றிய சிறை குறிப்புகளின் புத்தகத்தை தொகுத்து வழங்கியிருக்கிறார். அது ஒரு வரலாற்றில் ஒரு பாப்பா ரமணி அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நூலாகும். இப்படி மார்க்சிய தத்துவத்திலும் சரி, அதை எடுத்து சொல்வதிலும் இவரும் ஒரு பாலன் போல் இவரும் ஒரு ஆளுமை மிக்கவர். அவர் இன்று பாலன் பாலதண்டாயுதம் என்ற பாலனை பற்றி சிறைப்புரையாற்ற இன்று இருக்கிறார். அவர் உரையாற்றுவதற்கு முன்னால் எனக்கு தெரிந்த சில பாலன் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை சொல்லி இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பாலதண்டாயுதம் அவர்கள் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனது ஊருக்கு வருகை தந்திருந்தார். அங்கு வருகை தந்து விட்டு அதற்கு அடுத்த மாதம்தான் அவர் மோகன் குமாரமங்கலம் போன்றவர்கள் வந்த விமானம் விபத்தில் அவர்கள் உயிரிழக்கின்ற நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது எங்க ஊரிலே பேசும் பொழுது நான் ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது நல்ல உணர்ச்சி மிக்க அவர் பேசினார். நல்ல ஆற்றல் மிக்கவர். தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 ஆளுமை மிக்க இலக்கியவாதிகள் இருந்தார்கள். ஒன்று தோழர் ஜீவானந்தம், மற்றொன்று பாலதண்டாயுதம் அவர்கள். இருவரும் இலக்கியத்திலும் சரி ஒரு பன்முக திறமை கொண்டவர்கள். இருவரும் இளம் வயதிலேயே நம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஒரு ஆற்றல் மிக்க இருவர் சென்றுவிட்ட காரணத்தால் அந்த ஏக்கம் கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டு விட்டதாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்லிமெண்டிலே உரையாற்றும் பொழுது இந்த தேசத்திலே சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களிலே மிகவும் உயிரை இழந்தவர்களும் உடைமையை இழந்தவர்களும் உறவை இழந்தவர்களும் அதிகமான பேர்கள் பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தோழர் பாலன் அவர்கள் தன் சிறை வாழ்க்கை, ஒரு சிறையில் இருந்து கொண்டு ஒருவன் எப்படி தன் உறவுகளை இழந்து எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறான் என்ற பாலன் அவர்களுக்கு அதிலே ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. சிறையில் இருப்பதும் வெளியே தன் உறவுகளை விருந்து இருப்பதும் என்ற அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே அது புரியும்.
அந்த உளவியல் ரீதியான துன்பங்களும் துயரங்களுக்கும் ஆளானவர்கள் மிகவும் இடதுசாரி அணியை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். இன்னும் பாலன் அவர்களை பற்றி திருச்சி தியாகராஜன் அவர்கள் ஒரு முறை என்னிடம் சொல்லும் பொழுது, ஒரு சாமியாருக்கும் அவருக்கும் ஒரு ஒரே மேடையில் போட்டி ஏற்பட்டதாகவும், அதிலே முதலிலே உரையாற்றும் பொழுது பாலன் அவர்கள் உரையாற்றி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சாமியார் மேடையிலே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. அது திருப்பி அது அந்த நிகழ்ச்சியே இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார். அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க அவர் பாலன் அவர்கள். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், தோழர் சி.ஏ. பாலன் ஒருவர் ஒன்று இருந்தார். அவரும் இப்படியே சிறைக்கு சென்று தண்டனை அனுபவித்தவர். அவரோடு உரையாடி இருக்கிறேன். ஆர்.கே. கண்ணன், பா. மாணிக்கம், தோழர் நல்லக்கண்ணு, அந்த காலகட்டத்தில் எம்பியாக இருந்த தோழர் காத்தமுத்து, எங்கள் பகுதியிலே அன்று எம்மதி அந்த முருகானந்தம் அவர்களோடு உரையாடி இருக்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தோழர் பாலன் அவர்களை பார்த்ததோடு சரி, எங்கள் ஊருக்கு வந்த அந்த கூட்டத்திலே உரையாற்றி விட்டு சென்று விட்டு அந்த அடுத்த மாதமே அவருக்கு இப்படி ஒரு துயரமான நிகழ்ச்சி ஏற்பட்டது என்றால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவருடைய ஆளுமையை பற்றி இன்று நம்முடைய உரையாற்ற பாப்பா ரமணி அவர்களை வருமாறு மிகவும் பணிவோடு அன்போடு அழைக்கின்றேன். தோழர் வருக. நன்றி, வணக்கம். காம்ரேட் ரமணி வாங்க. பேசலாங்களா? பேசுங்க தோழர், பேசுங்க. அன்பார்ந்த தோழர்களே, இந்த நாளில் நாம் அருமை தோழர் பாலனை பற்றிய, அவருடைய ஆளுமையை பற்றியான நினைவுகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக எம்ஏஎல்எஸ் பயிலரங்கம் மற்றும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அமைப்பு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் எனக்கு பாலனை பற்றியான அந்த உரையை துவங்குவதற்கு முன்பாக, இன்னைக்கு நாட்டிலே ஒரு மிக மோசமான ஒரு சூழல், குறிப்பாக அந்த மணிப்பூர் மாநிலத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கோரமான, ஒரு கேவலமான, தலைக்குழிவான ஒரு செயல். 2 பெண்களை அவர்கள் நிர்வாணப்படுத்தி அழைத்து ஒரு வீதியிலே கொண்டு சென்ற காட்சி. அதுவும் இப்ப 2 மாதங்களுக்கு முன்பாக அது நடைபெற்றது. அது இணையதள வசதி இல்லாத காரணத்தினால அது வெளியே தெரியாமல் இப்போது வந்திருக்கிறது. இது நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட இவரெல்லாம் கேள்விப்பட்டால் பாலன் போன்ற தலைவர்கள் எப்படிப்பட்ட எதிர்வை ஆற்றியிருப்பார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை இடத்திலே ஓடியது. அவரிடத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள், ஒரு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கோபாவசத்துடன் அவர் தன்னுடைய சிம்ம கர்ஜனையுடன் அவர் தன்னுடைய உரையை, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்பதெல்லாம் நீ கற்பனையிலே ஓடுகிறது. என்று சொன்னால் எனக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 7-8 முறை அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. என்னுடைய தந்தையும் பொது உடைமை இயக்கத்தில் இருந்த காரணத்தினால அவர் விடுதலையான காலகட்டத்திலிருந்து 62 காலகட்டத்திலிருந்து பல முறை எங்களுடைய சொந்த ஊரான பவானிக்கு வந்திருக்கிறார். கூட்டங்களிலே உரையாடி இருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திலும் கோவையிலும் அவர் பேசிய உரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு. 62 அவர் மறைந்த 73 வரைக்கும் அவருடனான உறவுகள் இருந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், பொது உடைமை இயக்கத்தினுடைய வரலாற்றில் நம் மகத்தான பல தலைவர்களை நாம் கண்டிருக்கிறோம். அது சிங்காரவேலிருந்து துவங்கி ஜீவா, ராமமூர்த்தி, பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம் என்று பல தோழர்கள் இன்னைக்கு நம்ம வரிசையா சொல்ல முடியும். நம்ம புதுவையினுடைய வா. சுப்பையா அவர்கள், எம்பி சுந்தரம் அவர்கள், காத்தமுத்து, விவசாய இயக்கத்தில் இருந்த தலைவர்கள் என்று பலரும் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட பல தோழர்களை நம்ம கண்டிருக்கிறோம். அவர்களிலே ஒரு தனித்துவம் மிக்கவராக
தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவராக விளங்கியவர் பாலதண்டாயுதம் அப்படிங்கிறதான் ஒரு வித்தியாசம். எல்லா தோழர்களும் இருந்திருக்காங்க. இப்ப ஜீவாவெல்லாம் ஏறக்குறைய ஒரு 10-12 வயதிலே வந்து வீட்டை விட்டு வெளிவந்தவர். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கவில்லை. அவர் ஏறக்குறைய வந்து பொது உடைமை இயக்கத்திற்கு, பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவருக்கு அவரைப் போலவே அவருக்கு இணையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் பாலதண்டாயுதம் என்று சொன்னால் அது மிகையில்லை. அது ஒன்றும் ஒரு எக்ஸாஜரேஷன் என்று சொல்ல முடியாது. என்றால் இப்ப வந்து அது அவரும் ஒரு 56 ஆண்டுகள், இவரும் ஒரு 55 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காங்க. அவருடையதும் வந்து பல பரிமாணங்களை கொண்ட வாழ்க்கை. ஜீவாவினுடைய இது வந்து இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது ஜீவா அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். கட்சிகளை தாண்டி, எந்த அமைப்புகளை தாண்டி ஒரு உயர்ந்த ஒரு பீடத்தில் அவர் இருக்கார். ஆனா நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், இடதுசாரி இயக்கத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடுத்த ஒரு நிலையிலே நாம வந்து பாலதண்டாயத்தை பார்க்க முடியும். ஏன்னு சொல்லும் பொழுது, அவர் 1918 அவர் பிறந்த பொள்ளாச்சி நகரத்திலே அவர் பிறந்து, அவர் பள்ளி மாணவராக இருந்திருக்கக்கூடிய காலத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அர்ப்பணிப்பு தொடங்கி விடுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு செல்வந்த குடும்பத்துல அவர் பிறந்திருக்கார். அவருடைய தந்தை காளகஸ்தி முதலியார் சொல்லக்கூடியவர் அந்த ஊரிலே ஒரு பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய மாக்கினாம்பட்டி என்ற கிராமத்திலே பல ஏறக்குறைய ஒரு 50 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்துக்கு சொந்தக்காரரான ஒரு பெரிய வசதியான பின்புலத்தை கொண்டவர். சமூகத்திலும் அந்தஸ்து கொண்டவர். சமீபத்திலே நான் பொள்ளாச்சி போயிருந்த பொழுது அங்கிருந்த அந்த ஊருக்கு அவருடைய நினைவு நாளிலே நாங்கள் சென்ற பொழுது அங்கிருந்த ஊரில் இருந்தவர்கள் சொன்னார்கள், பொள்ளாச்சியினுடைய நகரத்தினுடைய கௌரவ நகரசபை தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஆங்கிலேயர் ஆட்சி வந்து ஒரு கட்டத்துல வந்து சில ஊரினுடைய பெரியவர்களை கௌரவ தலைவர்களாக நியமித்திருந்தார்கள். அந்த மாதிரி வந்து காளகஸ்தி முதலியார் வந்து ஒரு கௌரவ தலைவராக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் செல்வாக்காக பிறந்த பொழுது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் குடும்பமா இருக்கக்கூடிய மகாலிங்கத்தினுடைய தந்தை அவர் நல்லமுத்து கவுண்டர் வந்து ஒரு சாதாரண விவசாயியாகவும் அவர் வந்து சிறு வியாபாரியாகவும் இருந்திருக்கார். ஆகவே மகாலிங்கம் வந்து அந்த நேரத்தில் அவர் சிறுவராக இருந்த பொழுது இருவரும் ஒரே பள்ளியிலே படித்திருக்கிறார்கள். இருவரும் வந்து சக பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆகவே வந்து அந்த பள்ளி பருவத்திலேயே வந்து பாலதண்டாயுதம் வந்து பாலர் மன்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு வந்து நாட்டினுடைய நிலைமைகளை, அரசியல் நிலைமைகள் எல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற ஒரு உணர்வுடன் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறது பள்ளிக்கூடத்தில். இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளி பருவத்திலே கூட ஒரு 5வது முடித்து 6வது வந்து அவர் ஒரு உயர்நிலை பள்ளிக்கு வர்றார். பாலகோபாலபுரம் பள்ளி அப்படின்னு ஒரு ஆரம்ப பள்ளியில படிச்சுட்டு அடுத்தது வந்து நகராட்சி உயர்நிலை பள்ளிக்கு வர்றார். அந்த பள்ளியில வரும் பொழுது அவர் அந்த பாலர் சங்கத்தை உருவாக்கி பல அரசியல் தலைவர்களை வந்து பேச வைக்கிறார். SV சுப்பையான்னு ஒருத்தரை சொல்லுவாங்க, ஒரு பெரிய தமிழகம் அறிந்த ஒரு பெரிய பேச்சாளர். சுதந்திர போராட்ட காலத்துல அவருடைய உரைகளை வந்து அந்த காலகட்டத்துல அந்த பொள்ளாச்சி நகரத்துல பொதுக்கூட்டத்துல கேட்டுட்டு அதை அவருக்கு வந்து அந்த பள்ளிக்கு கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறார். அது போல வந்து பல அரசியல் தலைவர்களுடைய உரைகளை வந்து மாணவர்கள் கேட்கும்படி வைக்கிறார். இந்த பின்னணியில் வந்து 1931 உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பெரிய அரசியல் விடுதலை போராட்டத்துல பெரிய ஒரு தீப்பொறியாக கிளம்பிய பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அந்த செய்தி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபாவாசத்தை இளைஞர் மத்தியில ஏற்படுது. அது வந்து இவருக்கும் ஏற்படுது. அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து மாணவர்கள்லாம் திரட்டி இந்த நாட்டுக்காக நாம் வந்து தியாகம் செய்வதற்கு நம்மையும் வருத்தி கொள்ளணுங்கிற மாதிரி ஒரு கட்ட செருப்புல ஆணி அடிச்சு அதை எடுத்துக்கொண்டு அந்த நடந்து பழக்கிறாங்க. நடக்கிறது மட்டும் இல்ல, ஓடவும் செய்கிறார்கள். அதுல காலில ரத்தம் வடியக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு
நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் முன்கை எடுத்து அதை பண்றாரு. அவர் கூட வந்து மற்ற மாணவர்களும் ஓடுறாங்க. அப்போ வந்து பகத்சிங்கினுடைய அந்த ஒரு தியாகம் வந்து அவர் மத்தியில ஒரு ஆழமான ஒரு நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து தூக்கிடப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த பால பால சங்கம் அமைத்தல் அப்படிங்கிறதுலயே அவர் பலரை உருவாக்கக்கூடிய, அவர் கூட படித்த பல மாணவர்கள்ல, அவர் கூட படித்த சக மாணவர்கள்ல பலரை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பொது உடைமை கட்சியிலையும் பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சியிலையும் பார்க்கலாம். நான் மகாலிங்கம் மாதிரி பி.கே. ராமசாமின்ட்டு கோவையில தொழிற்சங்க தலைவராக இருந்தார். ஏஐடிசி பஞ்சாலை தொழிலாளர். அவரோட சமகாலத்தவர். அதே போல வந்து கேசிஎஸ் அருணாசலம், அவர் வந்து அவரை விட கொஞ்சம் இளையவர். ஆனால் வந்து அவரும் அந்த காலகட்டத்துல மாணவராக இருந்திருக்கார். இப்படியெல்லாம் வந்து பல மாணவர்களையும் இவர்களையும் ஈர்த்த ஒரு தலைவராக அந்த ஒரு மாணவ பருவத்திலே அவர் விளங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதற்கு பிறகு வந்து அவர் படிக்கிறதற்காக திருச்சிக்கு வர்றாரு. திருச்சியில செயின்ட் ஜோசப் கல்லூரியில படிக்கிறாரு. செயின்ட் ஜோசப் கல்லூரியில படித்து முடித்த பிறகு அவரை வந்து ஐசிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு அனுப்பணும்னு அவருடைய தந்தை விரும்புகிறார். அவரை வந்து உயர்ந்த படிப்புக்கு அனுப்பி அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய அதிகாரியாக ஒரு இதா வரணும் அப்படின்னு அவருடைய தந்தையோட விருப்பம். அவருக்கு பெரிய அரசியல் எதிர்பார்ப்புகள்லாம் இல்லைனாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு தன் மகன் வரணுங்கிற ஒரு விருப்பத்துல அவர் வந்து செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு அடுத்தபடியாக வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறார். அப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சேர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அது ஒரு திசை மாற்றம் ஏற்படுகிறது. அந்த பல்கலைக்கழகத்துல வந்து ஏற்கனவே வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அங்க வந்து படித்து கொண்டிருக்கிறார். படித்து அவர் முடிக்கிற தருவாயில் இவர் போறார். அவர் யாருன்னு சொல்லும்போது சுப்பிரமணிய சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேரளா கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் வந்து அங்க படித்து கொண்டிருக்கிறார். அவரு இஎம்எஸ் இவங்கெல்லாம் வந்து சமகாலத்தவர்கள். இஎம்எஸோட நெருங்கிய நண்பர் அவர் சர்மா வந்து அங்க படித்து கொண்டிருக்கும் போது அவருடைய காரணமாக அங்க ஏற்கனவே வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய அந்த மார்க்சியத்தின் மேல் ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த பின்னணியில் இவர் போய் சேரும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து காம்ரேட்ஸ் கிளப் அப்படிங்கிற முறையில ஒரு அமைப்பை ஏற்கனவே அவர் சர்மா உருவாக்கி இருக்கார். அந்த அமைப்பை வந்து அங்க உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து பாலதண்டாயத்து கிடையாது. பாலதண்டாயுதம் வந்து பல தோழர்களையும் வைத்துக்கொண்டு மார்க்சியத்தின் சம்பந்தமான புத்தகங்களை எல்லாம் வந்து சர்மா வந்து ஏற்கனவே அதெல்லாம் வாங்கி அவையெல்லாம் படிக்கிறது கொடுத்துருக்காரு. அதாவது சர்மா மூலமாக அந்த கிடைக்கிறது. மற்றொரு புறம் வந்து என்னன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து ஒரு தேசியவாதி. ஆனா தேசியவாதினா அதுல ஒரு மிதவாதத்தை சார்ந்தவர். அவரு ஏறக்குறைய வந்து மோத்திலால் நேரு அவங்களுடைய பின்னணி இருக்கக்கூடிய அந்த ஒரு மிதவாத அமைப்பை சார்ந்தவர். ஆனா காந்திஜி மீது பெரும் மதிப்பு கொண்டவர். காந்திஜிக்கும் அவருக்கும் பெரிய அளவுக்கு நட்பு இருந்தது. அந்த நிலைமையில வந்து 1938 அவர் வந்து பாலதண்டாயுதம் போய் சேரும் பொழுது அவர் வந்து தேசிய இயக்கத்தின் மீது ஒரு ஈடுபாடுடன் இருக்கிறாருங்கிறனால அதற்கான மாணவர்கள் ஏதாவது செய்தால் அதை வந்து ஆதரிக்கக்கூடியவராகவும் இருக்கார். ஏதாவது அமைதி வழியில அறவழியில நீங்கள் செஞ்சா அதை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன், மற்றபடி நான் வந்து பண்ண அப்படிங்கிறார். ஆனால் வேறு வகையான மார்க்சியம் கம்யூனிசம் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப அதுல ஒரு முரண்பாடு வருது. அந்த நேரத்தில் வந்து அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல ஜீவா அவர்களை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலதண்டாயுதம் முயற்சி பண்றாரு. ஏன்னா ஜீவாவோட பேச்சை வந்து அவர் திண்டிவனத்துல நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலே போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பயங்கரமான பரவசமாயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பேச்சை நம்ம வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேச வைக்கணும்னு வந்து அங்க வந்து நிர்வாகத்துடன் வந்து சண்டை போடுறாரு. அப்ப வந்து அவர் என்ன அரசியல்வாதி தானே, இல்ல அவர் இலக்கியம் பேசுவார், இலக்கியம் பேசும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி அந்த கோகலே ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அப்ப நிறைய காவல்துறையினர் அன்னைக்கு இருந்த சிஐடிக்கெல்லாம் வந்து உள்ள வர்றாங்க. அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ள வரக்கூடாதுன்னு சண்டை போட்டு நிறுத்தி அந்த கூட்டத்தை நடத்துகிறார்.
அப்ப ஜீவாவும் வந்து தன்னுடைய இலக்கிய புலமையுடன் வந்து ரொம்ப அற்புதமாக பேசி அங்க இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் கவர்ந்தார். அதற்கு பிறகு தனியா வந்து இவர்களை சந்திக்கிறார். நம்முடைய பாலன் போன்றவர்கள்லாம் சந்திச்சு, அவர்கள் எப்படி வந்து இந்த இயக்கத்தை கட்டணும்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு ஜீவா போறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு வந்து அங்க இலக்கிய கருத்தரங்குகள் வந்து நிறைய நடக்கும். அரசியல் சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அது ஆரம்பத்திலிருந்து அது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி இருந்ததுனால, அதுல வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. அப்ப வந்து மார்க்சியத்தை பத்தி பேசணும் அப்படின்னு போய் ஒரு சாஸ்திரி கிட்ட வாதாடும் பொழுது அவரு மார்க்சியம் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறார். நான் மார்க்சியத்திற்கும் ஒவ்வொரு துறைக்கும் உள்ள தொடர்புகளை வந்து நீங்க ஆசிரியர்கள் மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப ஆசிரியர்கள் பேசட்டும், நீங்க எல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்சியமும் இலக்கியமும், மார்க்சியமும் அறிவியலும், மார்க்சியமும் வந்து வரலாறும் இப்படிங்கிற தலைப்புல வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து பேச சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு மார்க்சியத்தை வந்து விமர்சனம் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பாலநந்தாயன் என்ன பண்றாரு, நூலகத்துக்கு சென்று பல மார்க்சிய புத்தகங்கள்லாம் வாங்கி எல்லா ஆசிரியர்களுடைய வீட்டுக்கும் போய் அவைகளை கொடுத்து, மார்க்சியம் இப்படி அற்புதமான ஒரு தத்துவம், இதுல வந்து அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு, வரலாற்றையும் சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடியது என்று ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பத்தி அவர்களுக்கு வகுப்பெடுத்து அந்த புத்தகங்கள்லாம் கொடுக்குறாரு. கடைசியில அந்த கருத்தரங்கம் வந்து கம்ப்ளீட்ஸா வந்து முழுமையாக மார்க்சியத்திற்கு ஆதரவான ஒரு கருத்தரங்கமா மாறி, அது வந்து இவர்களெல்லாம் எதிர்த்து பேசுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்காரு சீனிவாச சாஸ்திரி துணைவேந்தர். கடைசியில அதற்கு நேர்மாறாக வந்து மற்றவர்கள்லாம் வந்து மார்க்சியம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு கோட்பாடு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இதை பார்க்கும் பொழுது சீனிவாச சாஸ்திரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். கடைசியில யூ ஹவ் ஒன் மீ அப்படிங்கிறார், நீ என்னை ஜெயிச்சிட்டே அப்படிங்கிறார். அந்த மாதிரியான சூழல்ல வந்து மேலும் வந்து பல இயக்கங்கள்லாம் நடக்குது. அதுல குறிப்பா வந்து உலக அளவில நடந்த 1936 பிரான்ஸ்ல ஸ்பெயின்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச இயக்கம். அது வந்து பிராங்கோங்கிறவருடைய தலைமையில நடந்த அந்த ஒரு பாசிச இயக்கம் வந்து ஒரு பெரிய உலகம் அளவுக்கு கண்டனங்கள் இருக்குது. அங்க இருந்த ஜனநாயகத்தை வந்து படுகொலை பண்ணி ஏறக்குறைய ஆட்சியை கைப்பற்றியவன் அந்த பிராங்கோ. அந்த பிராங்கோ எதிர்த்து உலகம் முழுமைக்கும் ஒரு விடுதலை இயக்கம் நடக்குது. அதுல உலகம் இருக்கிற மாணவர்கள் அதில் பெரிய அளவுக்கு ஈடுபடுறாங்க. மாணவர்களுடைய மூலமாக அந்த செய்தி அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருது. அப்ப அந்த ஸ்பெயின் விடுதலை இயக்கத்திற்கு, பாசிச எதிர்ப்பு இயக்கத்திற்கு நிதி திரட்டப்படுது. அந்த நிதி திரட்டப்படும் பொழுது அந்த நிதியை திரட்டிய போது அதுல ஒரு சில மாணவர்கள் அதுல தவறு பண்ணிடுறாங்க, கையாடல் பண்ணிடுறாங்க. அதை வந்து பாலன் கண்டிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பொது காரியத்திற்காக வசூல் பண்ற விஷயத்துல நீ என்ன வந்து தவறு பண்ணியிருக்கிற அப்படின்னு. அதுல வந்து அவன் தவறா போய் சீனிவாசதாசர்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு தலைமறைவு இயக்கத்திற்காக இவர்கள் நிதி திரட்டுகிறார்கள், ஒரு சதி வேலைக்காக திரட்டுகிறார்கள் அவன் போய் ஏதோ சொல்லி கடைசியில் என்னாச்சுன்னா அந்த மாணவர்கள் ஒரு 40 பேர் மாணவர்கள் மீது நடவடிக்கை. அதுல வந்து பெரிய அளவிற்கு மாணவர் மத்தியில கொந்தளிப்பு ஏற்பட்டு ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல கடைசியில பார்க்கும் பொழுது ஒரு 6 மாணவர்கள் பாலதண்டாயுதம் உள்பட 6 மாணவர்களை 5 மாணவர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க, பாலதண்டாயத்தை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது அதை எதிர்த்து என்ன செய்வது என்கின்ற முறையில அவர் முதல்ல வந்து ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடக்குது. அதற்கு பிறகு வந்து இதை நம்ம தலைவரிடத்துல கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்துக்கு வந்து அவர் கன்சல்ட் பண்றதுக்கு வர்றாரு. வரும்போது அப்ப எஸ்வி காட்டே என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைவர் அப்ப மகாராஷ்டிராவிலிருந்து அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர் அவரை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அவர் வந்து நீங்கள் விடக்கூடாது, மற்ற மாணவர்களையும் திரட்டி நீங்கள் போராடுங்கள், ஆகவே வந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீங்க போராடுங்கள், உங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகள்லாம் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு ஊக்கமூட்டி அனுப்புறாரு. அப்புறம் திரும்பி வந்து மறுபடியும் வந்து பிரச்சாரங்கள் சிதம்பரத்திலேயே பொதுக்கூட்டங்களை நடத்துறாங்க. மக்கள் மத்தியில நிதி வசூல் பண்ணி இவங்களுக்கான உணவு போக்குவரத்து. சிதம்பரம் ரயில் நிலையத்துல வந்து மூட்டை சுமந்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த மாணவர்கள் பண்றாங்க. இந்த போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவும் பெருகுது. இந்த நிலைமையில வந்து
ரைட் ஆனரபிள் சீனிவாஸ் தாசரி காவல்துறையின் மூலமாக இவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாரு. கைது பண்ணுவதற்கு அவர் வந்தபோது அவரை வந்து எந்த அறையில் இருக்காருன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மாணவர்கள் காப்பாத்துறாங்க. இங்க இருக்காரு, அங்க இருக்காரு, அங்க இருக்காருன்னு சொல்லி காட்டி விடுறாங்க. ஆனா எங்கேயுமே அவரை கண்டுபிடிக்க முடியல, கைது பண்ண முடியல. ஆனா இந்த நிலைமை நீடிக்கிறது. அப்புறம் கடைசியில வந்து இந்த இதற்கு வந்து காந்தி எல்லாம் தலையிடுறாரு. காந்தி வந்து ஏன்னா அவருக்கு சாஸ்திரிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு உடனே அவர் வந்து இதை எப்படியாவது சமாதானப்படுத்துங்கள், பிரச்சனையை தீருங்கள் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து இந்த போராட்டத்துக்கு அட்வைஸ் பண்றாரு. தமிழ்நாடு முழுமைக்கும் இதற்கு ஆதரவாக பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கு. அதான் அண்ணாமலை பல்கலைக்கழக போராட்டத்துக்கு ஆதரவாக மதுரை, திருச்சி பல இடங்கள்ல போராட்டங்கள் இதற்கு சென்னை போன்ற இடங்கள்ல ஆதரவு போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆகவே அந்த ஒரு போராட்டத்துல அவர் வந்து இறுதியாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அதுல வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான், ஆனா உன்னை மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். நீ வந்து எல்லாத்தையும் தூண்டி விட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கிற, எவ்வளவு உனக்கு அட்வைஸ் பண்ணேன், உன்னை நீ திருந்தல, ஆகவே உன்னை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிற. ஆகவே வேற வழி இல்லை. அப்ப வந்து இல்ல மாணவர்கள் வந்து நாங்க அவரையும் எடுத்துக்கணும்னு நிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க உங்களுடைய படிப்பை தொடருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு தன்னுடைய இதை விட்டு கொடுத்து தான் வந்து ஒரு வேலையை இழந்தாலும் மாணவர்களுடைய படிப்பை இழந்தாலும் அவர்களுக்கு கல்வி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த இதை வந்து தூங்குறார். ஆகவே அவருடைய மாணவ பருவத்திலேயே அந்த ஒரு அர்ப்பணிப்பு தொடங்கி விட்டது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுல இருந்து அவர் திரும்பவே இல்லை. அவர் குடும்பத்தை திரும்பி பார்க்கவில்லை, வேறு எந்த சுயநலத்துக்காகவும் அவர் வாழவில்லை அப்படிங்கிறதான் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பிறகு பார்க்கும்போது அவர் வந்து நேரா எங்க வர்றாருன்னா டேவிட்சன் தெருவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு வந்து தன்னை ஒப்படைத்துக் கொள்றார். நான் இது மாதிரி என்னை வெளியேற்றப்பட்டு விட்டேன். அப்போ வந்து தலைமை முடிவு பண்ணி அவருக்கு சில பொறுப்புகளை தர்றாங்க. அப்புறம் பிறகு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க. திருச்சி அனுப்பி அங்க வந்து நீ நம்முடைய கட்சி பணிகள், கட்சி என்ன அங்க கொடுக்குறாங்களோ அந்த பணிகளை நீ செய்யலாம் என்று சொல்லி அங்கிருந்து அனுப்புறாங்க. அப்ப வந்து வீட்டுக்கெல்லாம் கூட அந்த விஷயங்களை அவர் தெரிவிக்கல. கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இது தெரியுது அவங்க வீட்டுக்கு. அவரு எவ்வளவோ எதிர்பார்த்து அனுப்பியிருக்கார். ஆனா இவர் வந்து அதையெல்லாம் நிராகரித்து விட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கட்சியிடம் தன்னை ஒப்படைத்துக்கிட்டார். அப்புறம் இங்க வந்து திருச்சிக்கு வந்த பிறகு திருச்சியில வந்து அவருடன் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த வேலுச்சாமி தேவர் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தில் அவருடைய ஆதரவுடன் அங்க தங்கி இருக்காரு. அவர் வந்து அங்க முனிசிபாலிட்டியில ஒரு வேலை வாங்கி தர்றாரு. அங்க கொஞ்ச நாள் வேலை செய்யறாரு. அதற்கு பிறகு வந்து ரயில்வே தொழிற்சங்கத்துல வந்து அங்க வந்து நம்ம எம் கல்யாண சுந்தரம், அனந்த நம்பியார், KT ராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவர்கள் வந்து தொழிற்சங்க பணியில வந்து அவருக்கு வாய்ப்பு தர்றாங்க. அதுல தொழிலரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகையை வந்து அதனுடைய ஆசிரியை பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதுல ஈடுபடுறார். ஆகவே இப்படி வந்து அதற்கு பிறகு வந்து அவர் திருச்சியில நடந்த பல்வேறு அரசியல் போராட்டங்கள் இவற்றெல்லாம் வந்து ஈடுபட்டு ஒரு பெரிய அவருடைய பேச்சு அதனுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வரக்கூடியவர் அப்படிங்கிறத உணர்ந்து அவரை வந்து அந்த தொழிற்சங்க பணியிலிருந்து அவரை மற்ற பணிகளுக்கு செல்வதற்கு கட்சி இது பண்ணுது. அப்ப வந்து மத்திய மாநில தலைமை என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து சோவியத் யூனியனுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு இன்னைக்கு பொம்பாயில மாநாடு நடக்குது. சோவியத் யூனியனுக்கு எதிராக இன்னைக்கு இரண்டாவது உலக யுத்தத்துல வந்து ஹிட்லருடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இரண்டாவது உலக யுத்தத்துல வந்து ஒரு சோவியத் யூனியனுக்கு எதிரான தாக்குதலுக்கு எதிராக வந்து நாம் உலக மக்களை வந்து திரட்ட வேண்டும், சோவியத் யூனியனை பாதுகாப்பதற்காக வேண்டும், உலக மக்களின் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காக நாம் நம்மை வந்து தயார் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் என்கின்ற அமைப்பு உருவாக்கும். அந்த அமைப்பு மாநாட்டிற்கு பாலதண்டாயுதம் அனுப்பப்படுறாரு. இப்போ பாலதண்டாயுதம் போறாரு, திருவிக்காவும் போறாரு. இப்ப திருவிக்கா பாலதண்டாயுதம் இவரெல்லாம் அங்க சென்று அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்து இங்க மதுரையில ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மதுரை மாநாட்டில ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோவியத்தினுடைய தலைவராக திருவிக்காவும் பாலதண்டாயுதமும் ஆகிறது. ஆகவே வந்து அப்புறம் அந்த
பீஸ் மூமெண்ட்டுக்காக அதற்காக வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து பல யுத்தத்தினுடைய கோரங்கள் இவைகளை எல்லாம் விளக்கக்கூடிய இதெல்லாம் பண்றாங்க. அந்த அந்த எஃப்எஸ்சியினுடைய இயக்கம் வந்து அது பல இடங்கள்ல வந்து பொருட்காட்சிகள் கண்காட்சிகள் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல பல இடங்களில வந்து கண்காட்சிகள் நடத்துறாங்க. ஹிட்லருடைய ஒரு நாசகரமான வேலைகள் பல இடங்கள்ல எப்படியெல்லாம் வந்து மக்களை கொன்று குவித்திருக்கிறாங்கிறதெல்லாம் படங்கள் இது பண்ணி அதை போட்டோ எக்ஸிபிஷன் நடத்துறாரு. அது தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு கொண்டு வர்றாரு. பல ஓவியர்கள்லாம் வந்து அதுல ஈடுபடுறாங்க. ராகி போன்ற ஓவியர்கள்லாம் அதுல ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஒரு இயக்கத்திற்கு பிறகு அவருடைய பணி வந்து இன்னும் மேல விரிவடையுது. தேசிய போராட்டங்கள்லையும் கலந்து கொள்கிறார். அப்பதான் அவர் கைதாகிறார். முதல்ல வந்து யுத்த எதிர்ப்புக்கான ஒரு போராட்டத்துல கைதாகிறார், சிறையில் இருக்கிறார். அப்புறம் யுத்தத்தை நாம் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்த பிறகு, சோவியத் யூனியனை தாக்கின பிறகு இந்த யுத்தம் ஒரு மக்கள் யுத்தமாக மாறி இருக்குது. ஆகவே உலகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக ஹிட்லர் வந்திருக்கான ஒரு உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்த முடிவை வந்து இந்திய கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து இது மக்கள் யுத்தம் என்று சொல்கிறார்கள். மக்கள் யுத்தத்துக்கு ஆதரவாக நாம் இது பண்ணும் பொழுது இவன் இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து நம்ம வந்து சில பேர் விடுதலை பண்றான், அரெஸ்ட் பண்ணவங்களை விடுதலை பண்றோம். ஆனா விடுதலை செய்த பிறகு என்னன்னா மற்றபடி வந்து இங்க ஒரு வேறு வகையான போராட்டங்கள்ல சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அங்க வந்து டிஐஆர் என்கின்ற டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ்ல மறுபடியும் கைது பண்றாங்க. இந்த நிலைமையில அவரது தொடர்ந்து அரெஸ்ட் ஆகி ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். இப்ப திருச்சி சிறையில இருக்கும் பொழுது அவரு ராஜாஜி, வா சுப்பையா, இப்படி பல தலைவர்கள் கேரளாவிலிருந்து பல அரசியல் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு 2வது தடவை கைதாகி வெள்ளூர் சிறையில் இருக்கும் பொழுது அங்க நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அனைத்து தலைவரும் இருக்காங்க. காமராஜர், பக்தவத்சலம் உட்பட அங்க இருக்காங்க. காமராஜர், ராஜாஜி எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பாலனுக்கு அங்க சிறையில அறிமுகமாக அந்த ஒரு கட்டம். அந்த கட்டத்துக்கு பிறகு அவர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவர் வந்து தலைமைக்கு போகிறார், சென்னைக்கு போறார். சென்னைக்கு போய் ஜனசக்தி பத்திரிகையில அவருக்கு பொறுப்பு கொடுப்பதற்கு ஜனசக்தியுடைய ஆசிரியர் உள்ள பணியாளர் அந்த பணிக்காலம். அந்த இடைப்பட்ட காலத்துல திருச்சியில இருந்தபோதுதான் அவருக்கு வந்து ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிற முறையில ஒரு ஆங்கிலோ என்ற பெண், கிளாடிஸ் என்கின்ற பெண்ணை விரும்புகிறார். அந்த பொண்ணு வந்து விரும்புது. இப்ப 2 பேரும் வந்து மனம் புரிந்து வாழ்கிறார். ஆனா வந்து அடிக்கடி இவர் சிறைக்கு போவதும் வெளிவரது இந்த மாதிரி இருக்கும் பொழுது 2வது தடவை சிறைக்கு போயிட்டு அவர் வெளியே வரும் பொழுது இந்த பொண்ணு கேட்குறாங்க, நீ வந்து அரசியலை விட்டுட்டு வந்துரு, உனக்கு நான் வந்து எனக்கு வந்து நல்ல முறையில் நான் டீச்சரா இருக்கேன், நான் வந்து சம்பாதிக்க முடியும், இது வந்து நல்ல மன வாழ்க்கையோட நம்ம இருக்கலாம், பொது வாழ்க்கையை விட்டுரு அப்படின்னு. ஆனா சொல்றாரு, இது வந்து என்னுடைய வாழ்க்கை என்பது பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனா உன்னுக்கும் வந்து வேண்டிய உத்தரவாதங்களை நான் ஏற்படுத்தி தரேன், அதனால இது வந்து இதை வந்து நீ தடைபடக்கூடாது அப்படிங்கிறார். ஆனா அது பேச்சுவார்த்தை முறிவு ஏற்பட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த போயும் கூட வந்து ஒரு 5-6 ஆண்டுகள் மீண்டும் இவர் திரும்பி வருவார்னு எதிர்பார்த்து. ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை. அவர் இயக்கத்துக்கு போனவராகவே இருந்தார். அந்த மாதிரி வந்து அவர் சென்னைக்கு போய் சென்னையில ஆசிரியர் குழுவுல இருந்து பணியாற்றின பிறகு அடுத்த பணியாக அவர் வந்து நெல்லை மாவட்டத்துக்கு அவருடைய கட்சி பணிக்காக அனுப்பப்படுறார். நெல்லை மாவட்டத்துல அவர் பணிக்கு போகும்பொழுது அது வந்து மிக கடுமையான கம்யூனிஸ்டுகளை வந்து ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்ட ஒரு காலம். அது 46, 47 இந்த காலகட்டங்கள்ல அங்க வந்து ஏறக்குறைய தடையில இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி. இந்த காலகட்டத்தில் அங்கே வந்து பல இடங்களிலே தொழிற்சங்க இயக்கத்தை கட்டுவது, மக்களுக்கான போராடுவது அப்படிங்கிறதெல்லாம் நெல்லை மாவட்டத்துல அவருடைய இது வந்து சாதனைகள் ஏராளமா இருக்கு. தூத்துக்குடியில வந்து அந்த தோணி தொழிலாளர்களுக்கான போராட்டம், அது மகமைன்னு சொல்லி அவங்களுடைய சம்பளத்துல ஒரு பகுதியை பிரிச்சு சர்ச்சுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து அந்த முதலாளிகளும் அவங்க கிறிஸ்டியன்கள், தோணி தொழிலாளர்களும் கிறிஸ்டியன். ஆனா வந்து தொழிலாளிகளுடைய ஊதியத்திலிருந்து அவங்க வலுக்கட்டாயமா பிடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வாதிடுறாரு. அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போராட்டம் நடந்து அந்த மகமை ஒழிக்கப்படுது. அது இஷ்டப்பட்டா அவங்க கொடுக்கட்டும், ஆனா நீ பிடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம், மகமை போராட்டம். அதற்கு பிறகு பல மக்களுடைய பிரச்சனைகள். ஏன்னா அந்த 2ஆம் உலகத்துக்கு பஞ்சம், ஏகப்பட்ட மக்கள் வந்து பஞ்சத்தால வறுமை வாடுறாங்க. ரேஷன் பொது விநியோக திட்டம்,
அதுல பாத்தீங்கன்னா நிறைய பதுக்கல், பதுக்களை எதிர்த்து ஒரு போராட்டம். அப்ப வந்து நெல்லுக வந்து பதுக்கப்பட்டிருக்குது, இவைகளை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து அரசாங்கம் வந்து பதுக்களை எடுத்து இது பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து இவரு அரசாங்கத்துக்கு சவால் விடுறாரு. நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் பதுக்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன், நீங்க வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப வந்து தலைமை வந்து நம்ம கட்சியினுடைய தலைமை வந்து பட்டியல் போட்டு கொடுக்குது. இத்தனை முத நிலச்சுவாந்தார்கள், இந்த ஜமீன்தார்கள் வீடுகள்ல பதுக்கப்பட்டிருக்குன்னு பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க. கடைசியில போலீஸ் போய் வந்து காவல்துறையினர் போகும்போது அவளும் பிடிபடுது. இப்ப 7000 கோட்டை நெல்கள் வந்து நெல் பறிமுதல் பண்ணப்பட்டு அது மக்களுக்கு விநியோகிக்கப்படுது. அது வந்து ஒரு நாட்டு பாடலாவே அந்த மக்கள் பாடியிருக்காங்க. 7000 கோட்டை நெல்லை பறிமுதல் செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகித்த பாலனே அப்படின்னு அந்த பாட்டு. அப்ப அது ஒரு அதே போல வந்து இவங்களுடைய ஆலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி கோரல் மில் தொழிலாளர்களுக்கான போராட்டம், அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள். இப்படி வந்து பாலன் வந்து ஏறக்குறைய வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கி அவர்களை பண்றாரு. தலைமறைவு காலத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டு காலம் தலைமறைவுல இருக்கார். ஒரு 46ல இருந்து 47 விடுதலை ஆன பிறகு, அப்புறம் கொஞ்ச காலம் வந்து நமக்கு சுதந்திரம். அப்புறம் 48ல் வந்து கட்சி வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்குது. அது வரலாற்றிலே நம்ம ஒரு மிகப்பெரிய செய்த பிழை என்பதை நம்ம இன்னைக்கு ஒத்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த ஆட்சியானது ஒரு முதலாளித்துவ ஆட்சி, நிலப்பிரபுத்துவ ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியை வந்து நம்ம எதிர்த்து நம்ம போராடணும். எந்தெந்த வகையில் போராட முடியுமோ போராடணும். ஆகவே இந்த மக்களுக்கான இந்த போராட்டத்துல நாம் மக்கள் ஜனநாயக போராட்டத்துல வந்து ஈவன் ஆயுதம் தாங்கி கூட நம்ம போராடணும் அப்படிங்கிற முறையில அது தெலுங்கானாவில் நடந்தது அப்படிங்கிறதுனால இந்தியா முழுமைக்கும் நடத்துவதற்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது கல்கத்தா காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதனுடைய விளைவு வந்து என்னாச்சுன்னா, நம்ம மேறு காவல்துறையினர் வேட்டையாடுறான், தலைமறைவு வாழ்க்கை. அப்ப வந்து தலைமறைவு வாழ்க்கையில அவர் பட்ட நிலைமைகள்லாம் யாருமே வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை கஷ்டப்பட்டிருக்க முடியாது. பல நாட்கள் வந்து உணவில்லாம அப்படியே காடு மேடுகள்லயும் கிராமங்கள்லயும் அவர் இருந்தது. ஒரு சில வீடுகள்லயே ஒரு 18 நாள் ஒரு குடிசையிலேயே இருந்திருக்கிறேன் அப்படின்றார். வைக்கப்புல்லுக்குள்ள அப்படியே வந்து பல நாட்கள் அப்படியே இருந்திருக்கார். உணவில்லாத நிலை. இப்படியெல்லாம் வந்து அவர் இருந்த நிலையில அந்த தலைமறைவு வாழ்க்கை ஒரு ஏறக்குறைய 5, 6 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த தலைமறைவு வாழ்க்கைக்கு பிறகு வந்து என்ன ஆகுது, அந்த நெல்லை சதி வழக்குகள் போன்ற விஷயங்கள் அது கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுவதற்காக அவர்கள் போட்ட பல பொய் வழக்குகள்ல அதுல குறைய 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் அதுல வந்து இன்வால்வ் ஆகி அந்த வழக்குகள் நடக்குது. அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டாங்க. ஆனா வந்து பாலனும் இன்னும் ஒரு சிலர் மட்டும் கைது செய்யப்படாம பைல்வான் அருணாச்சலம் சொல்லக்கூடியவர், அப்புறம் வந்து மீனாட்சிநாதன் இவர்கள்லாம் பிறகு கைது செய்யப்படுறாங்க. ஆனால் வந்து அந்த வழக்குகள் ஒரு அரசியல் ரீதியான வழக்குகள்னால எந்த ஒரு சாட்சியங்களும் இவங்களும் இருந்து பெரிய அளவுக்கு அது நிரூபிக்கப்படலைனாலும் கூட அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு தரணும். இது ஒரு அரசியல் வழக்கு அப்படிங்கிறதுனால நீதிபதிகள் வந்து நீங்க ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்துறீங்க, உங்களுடைய தியாகத்தை மதிக்கிறேன், ஆனா வந்து இது அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால நீங்களை உங்களை தண்டிக்கிறேன்னு சொல்லி சில கொலைகள் இவங்க மீது கொலை வழக்காகவும் அது மாற்றப்பட்டு அதன் காரணமாக இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும். அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் வந்து 53ஆம் ஆண்டு சிறைக்கு போறார். 53ல இருந்து 62 வரைக்கும் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் வந்து அவரு சிறைவாசம். அப்ப அந்த சிறைவாசத்துல அவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து சிறைவாசம் வந்து ஆயுள் தண்டனை கைதியினுடைய அனுபவங்கள்ங்கிற புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல இப்ப நாங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறையில் துளித்த சிந்தனை அரும்புகள்ங்கிற நூல், அது வந்து அவருடைய சிறையில் எழுதிய கடிதங்கள். அதுல இருந்து சில பகுதிகளை நாங்க வெளியிட்டோம். சிறைங்கிறது அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் சிறையில் இருந்தபோது பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தியிருக்கார். உண்ணாவிரத போராட்டம், கைதிகளுக்கான உரிமைகளுக்கான போராட்டம், அரசியல் கைதிகளுக்கான உரிமைகளுக்கான போராட்டம், கை விலங்குகளை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான போராட்டம், கை ரேகை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற போராட்டம், இப்படியெல்லாம் பலதுக்கெல்லாம் உடனடியாக உண்ணாவிரதம் உட்கார்ந்துருவார். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் போராட்டங்கள் நடத்தி அவர் அனுபவப்பட்டவர். அதனால இந்த 9 ஆண்டுகள்ல வந்து அவருடைய அனுபவம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கைவிடும். அதனால அவரை வந்து
கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைமை எங்கேயும் ஏற்படலை. ஆனால் வந்து தொடர்ந்து அவரை வேண்டும்னே வந்து மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். இங்கிருந்து வந்து சென்னைக்கு, வேலூர், அப்புறம் சென்னை, சென்னையிலிருந்து நாக்பூர், நாக்பூர்லேருந்து மறுபடியும் வந்து கோவை, கோவையிலிருந்து சேலம், இப்படி சேலம், சேலம்லேருந்து கோவை, இப்படி பல இடங்களுக்கு வந்து மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியா ஒரு 2½ ஆண்டு வந்து கோவையில் இருந்தார். இந்த எந்த சிறையில் இருந்தாலும் அவர்கள் வந்து எந்த இடத்திலும் வந்து அவர் அநீதியாகவோ அல்லது அக்கிரமமாகவோ காவல்துறையினுடைய அராஜகம் நடந்தாவோ அதனை தட்டி கேட்கக்கூடியவராக, காவலருடைய உரிமைக்காக, கைதிகளுக்காக போராடக்கூடியவராக இருந்தாரு. அப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களையும் நல்லவர்கள் இருக்காங்க. வெளியே எப்படி நல்லவர்களும் கெட்டவர்கள் இருக்காங்க, அதே போல சிறையிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய அவர் ஏறக்குறைய அவருக்கு ஒரு பல நூல்களை படிக்கிறார், இலக்கிய நூல்களை எல்லாம் படிக்கிறார். சிறையில இருக்கும் பொழுது மார்சியம் கார்கி, பால்சாக், டால்ஸ்டாய், இது மாதிரியான நம்ம ரஷ்ய இலக்கியங்களை படிக்கிறாரு. அதே போல வந்து யூரோப்பிய இலக்கியங்கள், அது வந்து எமிலி ஜோலா போன்றது, டான் குட்சாட் போன்ற நூல்கள், இதெல்லாம் வந்து அந்த சிறை குறிப்புகள்ல அவரு கொடுக்கிறார். ஏராளமான புத்தகங்களை வந்து அவர் படித்து இது பண்றாரு. சில மொழிபெயர்ப்புகளும் பண்றாரு. தேனீக்கள்ங்கிற ஒரு புக்கு அவரு ரஷ்யாவிலிருந்து வந்த அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறார். அப்புறம் மூலதனத்தை கூட மொழிபெயர்த்து முதல் பாகத்தை மொழிபெயர்த்திருக்கார். ஆனா அது முழு வடிவில் இல்லாதனால அது நம்ம வந்து அது வெளிவரவில்லை. இப்படி வந்து மொழிபெயர்ப்பு, படிப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் பெரும்பகுதி வந்து அந்த சிறை ஊழியர்களுக்காக, சிறை கைதிகளுக்கான அவங்க உரிமைகளுக்காக போராடினார் அப்படிங்கிறதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர் எந்த சிறையில் இருந்தாலும் கைதிகளுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்காரு. ஒரு அவங்களுக்கு அந்த சட்ட விதிகள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு மனு போடுவது, எந்தெந்த மாதிரியான உரிமைகள் இருக்குது எல்லாம் அவர் வந்து ஜெயில் மேனுவலை வந்து கரைத்து கொடுத்திருந்தார். அதனால அந்த முறையில் அவர் எல்லா சிறைகளும் இருந்தாரு. கோவை சிறையில 2½ ஆண்டுகள் வந்து அவரு ஒரு ஏறக்குறைய அந்த சிறையினுடைய ஒரு அரசன், ராஜான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு. அங்க இருந்து இப்ப அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ யார் வந்தாலும் அங்க வந்து முதல்ல வந்து பாலந்தயம் இருக்காருன்னு பார்த்து அவருக்கு வந்து அவரோட பேசிட்டு போவாங்க. கலெக்டர்களே வந்தாலும் கூட வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க. கைதிகள்ங்கிற மாதிரி அவரை இது பண்ண, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கைதிகளிடத்துல மனமாற்றங்களை ஏற்படுத்தினாரு. பல குற்றவாளிகளை கூட அவர்களை வந்து சமூகத்திற்கான ஒரு மனிதர்களாக மாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிறையுடைய அனுபவங்கள்ல பார்க்கணும். இப்ப வந்து கள்ள நோட்டு இது பண்ணி ஒரு ஆளு கைதாகி உள்ள வந்திருக்காரு. அந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூர்ல கள்ள நோட்டு அடிச்சது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய உதவியாளனா இருந்த ஒருத்தன், அவனுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள் தெரியும். அவன் வந்து அங்க இருக்கான். அவனுக்கு அந்த ஓவியம் வரைகிறது, நோட்டினுடைய இதெல்லாம் வரைஞ்சு அவன் இது பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஓவியம் திறமையை பயன்படுத்தி அங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு நடராஜர் ஓவியத்தை வரைய செய்றார் அங்க இருந்த ஒரு கலையரங்கத்துல. அதே போல அந்த கலையரங்கத்துல சில மத பிரச்சாரம் நடந்திருக்கு, ஆன்மீக தலைவர்கள். இவர் என்ன சொல்றாருன்னா, வேற இலக்கியங்கள், பொதுவான விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை மாற்றி, அந்த பஜனை கூட்டம் அப்படிங்கிறத அதை ஒரு ஒரு அற்புதமான ஒரு வேறு வகையான கூட்டங்களா மாற்றி அந்த ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிறது, கைதிகளை பேச வச்சு அவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அனுப்புறாங்க. இப்படியெல்லாம் வந்து கைதிகளை எல்லாம் வந்து ஒரு சீர்திருத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பணியை அங்க செஞ்சிருக்காரு. ஆக அந்த வேற சிலதெல்லாம் உங்களுக்கு இந்த படிச்சிருப்பீங்க, அந்த மலைக்குழியில ஒரு ஜெயிலருடைய குழந்தை விழுந்துரும், அதை போய் எடுக்கிறதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க. அந்த நேரத்துல ஒரு கைதி வந்து உடனே அந்த குழியில இறங்கி போய் அதை எடுத்துட்டு வந்து அந்த மலத்தோட வந்து கையை எடுத்து அந்த குழந்தைய எடுத்து கொடுக்கும். அப்ப வந்து அந்த ஜெயிலரே இது பண்ணி அங்க இருக்கிற தொழிலாளிகளும் மற்றவங்களும் தயங்கும் போது, ஒரு கைதி வந்து அந்த வேலையை செய்யும் போது, என்ன ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம், இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு. அப்ப வந்து அந்த மனித நேயத்தை பார்த்து அந்த அந்த உண்மை கதையிலிருந்து அவர் சொல்லுவார். அதே போல ஒரு மைனா குஞ்ச வந்து அடிபட்டு விழுந்திருக்கு, அதை ஒரு கைதி அதுக்கு கால் கட்டு போட்டு அதை வளர்த்துட்டு இருப்பார். அந்த மைனா குஞ்சு வந்து திடீர்னு பார்த்தா ஒரு பூனை வந்து அதை கடிச்சு போயிடுது, அந்த மைனா செத்து போயிடும். அதை வைத்துக்கொண்டு ஒரு கைதி வந்து அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார்.
தான் வளர்த்த அந்த மைனா இறந்துருச்சுன்னு அப்ப வந்து அது ஒரு 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 கொலை செய்து வந்து ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கைதி. ஆனா அவன் மனதுல இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஈரம் அதை பற்றி அதுல இது பண்ணுவான். இப்படியெல்லாம் வந்து மனித மனங்கள் வந்து அதை பண்படுத்தக்கூடிய மனங்களா நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவருடைய சிறை அனுபவங்கள் இருந்து நம்ம பார்க்கணும். போல அந்த சிறை கடிதங்கள் நீங்க படிச்சீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறதுல அவருடைய உறுதி எடுத்ததெல்லாம் பார்க்கணும். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல் தூங்கக்கூடாது. எதற்காக தூக்கத்தை நம்ம வந்து அதிகமா செலவிடணும்? அதற்கு மேல் தூங்கக்கூடாதுன்னு உறுதி எடுக்க முடியறதில்ல. ஆனா அவர்னால நான் வந்து என்னுடைய இதுல தோத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய தோல்வியினுடைய நாட்களை கணக்கிடுறேன்னு சொல்லி அதை டைரியில எழுதிட்டு இருக்க ஒவ்வொரு நாள். என்னுடன் வந்து 60 நாள் ஆச்சு. நான் ஒன்றும் 4 மணி நேரம் தூக்கம்னு கொண்டு வர முடியல. 70 நாள் ஆச்சுன்னு அப்படின்னு டைரியில குறிப்பிட்டே வர்றாரு. அது போல வந்து ஒரு உறுதி மிக்கவராக ஒரு எதையும் வந்து லட்சியமான ஒரு லட்சியத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பல புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதுல திராவிட இயக்கத்தை பற்றியான புத்தகங்கள் எழுதணும். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பற்றியான ஒரு புத்தகத்தை எழுதணும். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பற்றி புத்தகங்கள் இப்படியெல்லாம் ஒரு புத்தகங்கள் எழுதுறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த நூல்ல குறிப்பிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பல வேலைகள் இப்படி வந்துகிட்டே இருக்கு. நிறைய அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக கைதிகளுக்காக அவர் வந்து பண்ணும்போது அதெல்லாம் அவரால் முழுமையா செய்ய முடியறதில்ல. அப்புறம் அவருடைய விடுதலை வந்துருது. அவர் 62 அவர் விடுதலை ஆன பிறகு அவர் வந்து பல முக்கியமான வந்து அரசியல் பணிகளை எல்லாம் அவர் மேற்கொள்றாரு. குறிப்பா வந்து சென்னையில வந்து அவர் 62 வந்து அரசியல் பணிகள்ல மேற்கொள்றாரு. சென்னையில என்னன்னா சென்னை நகரத்தினுடைய செயலாளராக அவர் வர்றார். சென்னை கட்சியினுடைய செயலாளராக நகர கட்சியினுடைய செயலாளராக அவர் வர்றாரு. அதுல வந்து பல பொறுப்புகளை வந்து அவர் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து திராவிட இயக்கத்தினுடைய கண்ட்ரோல்ல மாநகராட்சி இருந்ததுனால ஒரு மாநகராட்சியில சில ஊழல்கள்லாம் அந்த ஊழல்களை எதிர்த்து அவர் போராட்டங்கள் நடத்துறார். அது உங்களுக்கு தெரியும். அந்த லாரி பேர ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஊழல்லாம் நடந்தது. அந்த ஊழல்களை எதிர்த்து அவரும் வந்து EVK சம்பத் அப்புறம் வந்து ஜெயகாந்தன் போன்றவங்க இவங்கெல்லாம் ஒரு இது பண்ணி சென்னை நகரம் முழுமைக்கும் கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு வந்து அந்த ஊழலுக்கு எதிரான பெரிய இயக்கத்தை நடத்துறாங்க. அது ஒரு மிகப்பெரிய இது ஏற்பட்டு அதுல சில விசாரணைகள்லாம் நடக்கும். சென்னையில வந்து அவருடைய கட்சி பணி அது வந்து அதை தவிர வந்து அதற்கு அடுத்தபடியாக வந்து 65-64 இது வந்து கட்சியினுடைய பிளவு. அந்த பிளவு நேரத்துல கடுமையான தத்துவார்த்த போராட்டம். அதுல அவர் உறுதியுடன் நிலைப்பாடு எடுக்கிறார். இதுல ஒரு தேசத்தினுடைய அந்த ஒரு இதை நாம இது பண்ணி போகணும். இதுல வந்து சீனானுடைய பாதை அப்படிங்கிறது தவறான ஒரு பாதை. அதை வந்து நம்ம இங்க வந்து அமுல்படுத்த முடியாது. ஆகவே வந்து இந்தியாவினுடைய ஒரு தேசிய உரிமைகளுக்காக அதுக்காக நம்ம நிற்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும் அப்படிங்கிற முறையில குறிப்பா வந்து அந்த சீன படையெடுப்பு அப்படிங்கிறத கண்டிக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நிலைப்பாட்டில அவர் உறுதியாக இருந்து அது கட்சி வந்து எடுத்த நிலை CPI எடுத்த நிலை சரின்னு இருக்காரு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியுடன் நிறைய விவாதங்களை நடத்துறாரு. நீங்க எடுத்த நிலைப்பாடு தப்பு அப்படின்னு சொல்லி அந்த முறையில வந்து அந்த ஒரு காலகட்டம் ஒண்ணு முடியுது. அதற்கு அடுத்தபடியா வந்து சில முக்கியமான சில பொறுப்புகள் அவருக்கு தராங்க. குறிப்பா வந்து கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பு. அதை வந்து ஜீவா 1961 வந்து ஆரம்பிச்ச பிறகு அதற்கு அடுத்த கட்டத்துல வந்து பொள்ளாச்சியிலே மாநாடு, மதுரையிலே மாநாடு, பொள்ளாச்சியிலே மாநாடு, திருச்சியிலே மாநாடு நடக்கிறது. இந்த பொள்ளாச்சி மாநாடு, திருச்சி மாநாடு இந்த 2 மாநாடுகளையும் முழுமையாக இருந்து அதை வந்து வசூல் பண்ணி அதையெல்லாம் நடத்தக்கூடிய பொறுப்பு அவர் தான் எடுத்துக்கிறார். ஏன்னா அவரு 63 ஜீவா இறந்துடுறாரு. இவருக்கு பொறுப்பு கூடியிருக்கு. இந்த 2 மாநாடுகளை மிக பிரம்மாண்டமாக ஏறக்குறைய வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் பால்ராஜ் சகானி, KA அப்பாஸ், தகழி சிவசங்கரம் பிள்ளை இப்படியெல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் கூட்டு வந்து பொள்ளாச்சி மாநாடு. அதே போல திருச்சி மாநாட்டிலையும் வந்து இது வரைக்கும் இல்லாத இது முஷேரான்னு சொல்லக்கூடிய ஒரு கவியரங்கம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்க கொண்டு வர்றாங்க.
பட்டிமன்றம் அப்படிங்கிறது குன்றக்குடி அடிகளார் தலைமையில நடைபெற்றது. நாடகங்கள், அந்த நாடகங்கள்ல இவரே நடிப்பார். 2-3 நாடகங்கள் வந்து இவரு, பாண்டியன், அரந்தை நாராயணன் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கலை இலக்கிய துறையில அவருடைய பங்களிப்பு. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு 66 அதுல வந்து 65 வந்து பாகிஸ்தான் யுத்தம். அந்த யுத்தத்தின் போது யுத்தத்துக்கு எதிராக வந்து அந்த யுத்தத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தான் யுத்தத்தின் போது மத்திய அரசுக்கு நம்ம ஆதரவு அளிக்கக்கூடிய முறையில பல கூட்டங்களை நடத்தி அதுல வந்து அரசுக்கு ஆதரவாக அவர் பேசியது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தியது. அப்புறம் வந்து பஸ் கட்டண உயர்வை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் சென்னையில நடைபெற்றது. அதுவும் அவர் நடத்தினார். அந்த பட்டிமன்றங்கள்ல வந்து குறிப்பா வந்து ரகுநாதன், பாலன் இவங்கெல்லாம் வந்து பாரதியை பற்றியான அவருடைய புரட்சி வந்து இனங்கண்டு வரவேற்றார்களா, எழுச்சியால் வரவேற்றார்களா இப்படிங்கிற தலைப்புல பேசுவாங்க. அடிகளார் பேசுவார். இந்த இதுல வந்து அவர்கள் பாரதியும் வந்து அவருடைய முற்போக்கு பார்வையை கொண்டு வந்தார்கள். அதே நேரத்துல சோவியத் யூனியனை பற்றி அதனுடைய இதை பற்றியும் தகவல்களையும் கொண்டு போனாங்க. ஆகவே அந்த முறையில வந்து ஒரு பட்டிமன்ற அந்த இவைகளை வந்து கொண்டு வருவதற்கு அவர் ஒரு ஒரு காரணியாக இருந்திருக்கார். இந்த மாதிரியான ஒரு மேடைகள் உருவாவதற்கு அதுல முற்போக்கு இயக்கத்தினுடைய ஒரு பங்களிப்பாக இருந்தது. அப்புறம் அவருடைய சில நூல்கள் வாழ்வும் இலக்கியமும், மனிதநேயம், மார்சியத்தில் மனிதநேயம், மார்சிய ஞான ரதம் இதெல்லாம் வந்து அவருடைய தத்துவார்த்த அறிவு அவருடைய எவ்வளவு ஆழமாக இருந்தது அப்படிங்கிறத அதுல பார்க்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு 67 தேர்தல், அதுல ஆட்சி மாற்றங்கள், அதற்கு பிறகு அவர் திராவிட இயக்கத்தின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம் இருக்கு. திராவிட இயக்கம் வந்து நம்ம இயக்கத்தை விட வந்து தியாகத்தில் வந்து நமக்கு இணையாத அல்ல, அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து நாம் ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தார். ஆனா கட்சி வந்து அவர்கள் மீது வந்து சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் வந்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவருடன் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற நிலைப்பாடை நம்ம எடுத்தோம். அது வந்து 67க்கு பிறகு அந்த நிலைப்பாடு வரும்பொழுது அப்புறம் அதற்கு தன்னை மாற்றிக் கொள்கிறார். முதலில் இருந்த அந்த ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை வந்து மாறுகிறது. அப்ப 71 தேர்தல், 71ல வந்து அவர் பாராளுமன்றத்துக்கு நின்று வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு செல்கிறார். அது வந்து நம்ம கூட்டணியினுடைய ஒரு பகுதியாகத்தான் நடக்குது. அதுல இருந்து அவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பங்கு பணி இதெல்லாம் பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து 71 தேர்தலுக்கு முன்பு வந்து 70ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலமீட்சி போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு. அது அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெறும் நாம அடையாள போராட்டங்கள் நடத்தக்கூடாது, தீவிரமாக சிலது களத்தில் இறங்கி போராடணும்னு கட்சிக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது அவருடைய ஒரு இதுதான் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அவன் நிலவீழ்ச்சி போராட்டத்துல வந்து எங்கெங்க வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்களோ அந்த இடங்கள்ல நம்ம இறங்கி நம்ம கொடிய நடணும், மக்களுக்கு அந்த நிலங்கள் விநியோகிக்கப்படணுங்கிற அந்த நிலமீட்சி போராட்டத்தை நடத்துவதில் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு. அதுல பல தலைவர்களும் பல இடத்துல இறங்கி வேலை செய்யறாங்க, போராட்டத்துக்கு போறாங்க. அதுல இவர் வந்து ஓவேலி எஸ்டேட்னு சொல்லி இவர் டாட்டானுடைய எஸ்டேட், அந்த எஸ்டேட்ல இறங்குவதற்கு போறாங்க. இந்த போராட்டத்துல பெரிய அளவுக்கு அரசினுடைய அடக்குமுறை. அப்ப கலைஞர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிங்கிறார். அப்ப அதை மீறி வந்து நாம் செய்வோம் சொல்லி தலைமறைவாகி பல இடங்கள்ல அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம தோழர்கள்லாம் போனாங்க. சில பேர் மட்டும்தான் முன்னாடியே கைது பண்ணாங்க. இவரெல்லாம் அங்க ஓவேலி எஸ்டேட்டுக்கே போயிட்டார். அதே மாதிரி நங்கவரம் பண்ணைக்கு MK போயிட்டாரு, KTK தங்கமணி அங்க பழமுதிர் சோலை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கத்துல தலைமறைவா இருந்து போய் அந்த இடத்துல அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. 71 போராட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அனுபவம். ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் பேர் அதுல கலந்தாங்க. 60,000 பேர் சிறைக்கு போனாங்க. அதுல நடந்த துப்பாக்கி சூட்டுல ஒரு 16 பேர் இறந்து போனாங்க. ஒரு தமிழ்நாட்டுல அரசியல் இயக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு போராட்டமா இருந்தது அது 70. அதற்கு பிறகு நடந்த ஒரு கோவையில நடந்த விவசாயிகள் உடைய போராட்டம், மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சொல்லி நாராயணசாமி நாயுடு தலைமையில் இருந்தவர்கள் அவர்கள் போராடின போது அதுல துப்பாக்கி சூடு நடந்து அதுல ஒரு 4 பேர் இறந்து போயிடறாங்க. அந்த ஒரு கொடுமையான ஒரு சூழல்ல அவர்கள் வந்து அதை
பிணத்தை வந்து நீங்க நேரா கொண்டு போய் இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது, அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து ஊர்வலத்துக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது, அந்த காவல்துறையுடனும் முதல்ல வந்து வாதாடுறாரு. இது மாதிரி வந்து ஊர்வலம் அமைதியாக எந்த விதத்திலையும் இல்லாம நான் கொண்டு போறேன், பிரச்சனை இல்லை. அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுகின்ற பொழுது, நீங்க அனுமதிக்கினாலும் இந்த ஊர்வலம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவித்து அவர் புறப்படுறாரு. அப்புறம் வந்து போலீஸ் இறங்கி வந்து அவருக்கு அனுமதி தர்றாங்க. அப்ப அந்த ஊர்வலத்தை வந்து நடத்தி கொண்டு அந்த நினைவு இடத்துக்கு கொண்டு போய் அங்க சமாதி, இன்னைக்கும் அந்த பெருமாநல்லூர்ல அந்த சமாதி இருக்கு. இன்னைக்கும் வந்து விவசாயிகள் மத்தியில அவருடைய அந்த துணிச்சலாக காவல்துறையினுடைய அடக்குமுறை எதிர்த்து அவர் தலைமை தாங்கியதை அவர்கள் நினைவு கூறுவார்கள். அவை 71 விவசாயிகள் போராட்டம், பாராளுமன்றத்தில் அவருடைய பணி, இவைகள்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்துலதான் 73ல ஒரு அநியாயமான விபத்திலே வந்து அவர் வந்து இறந்து போறார். அது சதி அப்படிங்கிற முறையில ஒரு தகவல் அப்படிங்கிற முறையில நம்ம தோழர்கள் எல்லாம் அந்த நேரத்துல மிக கோபமா இருந்தாங்க. ஏன்னா வந்து பாராளுமன்றத்தில் வந்து இவர்கள் வந்து அரசாங்கத்தை வந்து கடுமையாக விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மோகன்குமார் மங்கலம் ஏறக்குறைய நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து பொதுத்துறைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, தேசிய உடைமையாக்கிட்டு இருக்காரு. மோகன்குமார் மங்கலம், சதீஷ் லும்பா தொழிற்சங்க தலைவர், அவர்கள் சென்ற விமானம் திட்டமிட்டு சதிக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனா அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே வந்து அவர் இறந்து போன பிறகு அந்த நினைவு இதா வந்து அந்த சாம்பலை கொண்டு வந்தார்கள். கோவையிலே அந்த இரங்கல் நடந்தது. அப்ப நான் அந்த நேரத்துல கோவையில நானும் இருந்தேன். அது எப்படிப்பட்ட ஒரு துயரமான காட்சி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இது வந்து அவருடைய சுருக்கமான அவருடைய வாழ்க்கை வரலாறு, பாலதண்டாயத்தினுடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. இதுல என்ன பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது, அவர் கொஞ்சம் கூட வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றியான ஒரு சிந்தனை இல்லை அப்படிங்கிறதான். அவர் 53ல வந்து அந்த நெல்லை சதி வழக்குல சிறைக்கு போவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக 2வது திருமணம் செய்து கொள்றார். அவரும் ஒரு கட்சி குடும்பத்தை சார்ந்தவர் தான், துல்ஜா ராணி. அவரும் வந்து இவருக்கு கம்யூனிஸ்டா இருக்கிறதுனால இவருனால வந்து ஒரு வாழ்க்கை, மன வாழ்க்கையில வந்து ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு முதல்ல மறுக்கிறாங்க. ஆனால் பிறகு வந்து அவங்க தாயே வந்து ஒரு அருமையான ஒரு தலைவர், நல்ல மனிதர், ஆகவே நீங்க இது பண்ணுங்கன்னு அவரும் அவருடைய சகோதரா இருந்தவர், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார் சகோதரர். 2 பேரும் சொன்னதுனால துல்ஜா திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண பிறகு சென்னையிலே அவர்கள் அவங்களுடைய பாரம்பரியமான வீடு அங்க வந்து இருந்தது. அங்க இருந்து அங்கதான் கடைசி வரைக்கும் இருந்தார் பாலதண்டாயுதம். அவர் துல்ஜா ராணியை வந்து மேரேஜ் பண்ணி ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளாக மறுபடியும் சிறைக்கு போனவர். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு அவர் வெளிவந்த பிறகு அப்புறம் வந்து 63ல இருந்து 71 வரைக்கும் அந்த அந்த ஒரு குறுகிய காலம் தான் அவங்களுடைய மன வாழ்க்கை இருந்தது. அந்த நிலைமையில தான் அவங்களுடைய மன வாழ்க்கை இருந்தது. அதுலயும் அவர் வந்து கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதையும் அவங்க அனுமதிச்சாங்க. அவங்களும் வந்து மாதர சங்கம் போன்றவற்றெல்லாம் கலந்துட்டாங்க துல்ஜா. ஆனா அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சுத்தமாக அவர் ஒரு அறவே இல்லை. ஒரு 10% தான் இருக்கும். 90% அவருடைய வாழ்க்கை ஒரு பொது உடைமை இயக்கத்திற்காக, பொதுமக்களுக்காக, மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட வந்து ஒரு என்னன்னா, அவருடைய குடும்பம் அவ்வளவு பெரிய செல்வாக்கான குடும்பம். அவருடைய சகோதரர்கள் வந்து 3-4 பேரு, சகோதரிகள் 3-4 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரும் இவர் வந்து ஏதாவது தங்களுக்கு செய்வார்கள், தங்களை இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவர் எதை பத்தியும் கண்டுக்கல. அந்த சொத்துக்களை பத்தியும் அவர் கவலைப்படுது. அந்த சொத்துக்கள் இருந்தா நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். ஆகவே அவங்களுடைய நலன்கள், அவங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளையும் அவர் தலையீடு செய்யல. ஆகவே அதை வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவரு கடிதங்கள்ல அவரு சிறையில இருக்கும்போது எழுதியிருக்காரு. நான் மற்ற சமயத்துல எதுவுமே பண்ண முடியாம போச்சு. சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் உங்களுக்கு என்னால முடிந்தது நான் செய்வேன் அப்படிங்க. அந்த நேரத்தில் நிலங்கள்லாம் வந்து அப்படியே இதாகி போயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பிரிஞ்சு போய் அவங்களுடைய பாரம்பரிய சொத்தெல்லாம் போயிருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இது அந்த கடிதத்துல பார்க்கணும். ஆனால் அது வந்து அதோட சரி. அதற்கு மேல வந்து அவருடைய எல்லா கடிதங்களும் அவர் எதுவும் இயக்கத்தை பற்றி தான் இருக்கிறது. இயக்கத்துல எப்படி இருக்கணும், விடுதலையான பிறகு என்ன செய்யணும், எப்படி அதற்காக வந்து தன்னை தயாரித்துக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கடிதங்கள்லாம் நிறைய இருந்தது.
அப்புறம் வந்து பல தலைவர்களுடன் தன்னை வந்து ஒப்பிட்டு கொண்டு அவர் பேசுகின்ற பொழுது, நான் வந்து இந்த பொது வாழ்க்கை இல்லாம வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தால் எப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லும் பொழுது, அது ஒரு தற்பெருமையா நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த ஒரு ஆற்றல் இருந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஆசா ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியர், தமிழர் அறிஞர். அவரை வந்து இது பண்றாரு. இதே நான் தமிழ் புலவர் படிக்கிறாரு. சிறையில வந்து புலவர் இது வந்து படிக்கிறார். பேரூர் அடிகளார், சாந்தலிங்க அடிகளார் வந்து அதற்காக உதவி செய்து வகுப்புக்கு ஆசிரியரை சிறைக்கு அனுப்புவார். சில நேரத்துல சாந்தலிங்க அடிகளாரே அவருக்கு பாடம் சொல்லி இருந்திருக்கார் சிறையில. அந்த அளவிற்கு வந்து புலவர் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை இது பண்ணி அதை படிச்சுட்டு இருந்தாரு சிறையில. அவர் தமிழ் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக. அப்படிப்பட்டவர் சிறையில் இருக்கும் பொழுது இது பண்ணியிருந்தாரு. இதற்காக சொன்னாரு, புலவர் படிப்பதற்கு அவர் இது பண்ணது மட்டுமில்ல, எந்த சொந்த கனெக்ஷன்ல அவர் சொன்னார். இல்ல அவர் தனிப்பட்ட முறையில எப்படி திறமை உண்டோ அப்படிங்கறதுக்காண்டி சொல்ல வந்தீங்க. நான் வேற மாதிரி போயிருந்தா எப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு. ஆசானான சம்பந்தன் வந்து இவருடைய உறவினர் தான். அவரை விட நான் பெரிய புலவனா நான் வந்திருப்பேன் பெரிய அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நீங்க ஒரு கடிதம் இருக்கு, அதுல படிச்சு பாருங்க அந்த புத்தகத்துல. அதே போல ரகுநாதன் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர், ரகுநாதன் வந்து ஒரு பெரிய கவிஞர். நானும் வந்து தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு ஈடுபட்டு இருந்தேன்னா ரகுநாதனுக்காக நான் இருப்பேன். அப்புறம் ஜெயகாந்தனையும் சொல்றாரு. ஜெயகாந்தன் வந்து ஒரு சின்ன பையனா வந்து அங்க எழுத ஆரம்பித்தான். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டான். ஜெயகாந்தன் ஒரு சிகரமா இருக்கு. நானும் வந்து அப்படி எழுத்தானா ஆயிருக்க முடியும். அதே போல நான் ஒரு தொழில்ல ஈடுபட்டு இருந்தேன்னு வைங்க. எங்க ஊர்ல வந்து நம்ம ஊர்ல இருந்த நண்பர் மகாலிங்கம் இன்னைக்கு பெரிய தொழிலதிபரா இருக்காரு. நான் அவரை விட ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆயிருப்பேன் அப்படிங்க. அப்ப வந்து அவர் வந்து எப்படிப்பட்ட முறையில தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதுல இருந்து நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த திறமைகள். ஒரு தோழர் இதுல துவக்கும் போது சொன்னார் கூட, அந்த சின்மயானந்தவுடன் அவருடைய உரையாடல் திருச்சியில தான் நடைபெற்றதுன்னு நினைக்கிறாங்க. சின்மயானந்தா வந்து இந்த மாதிரி கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் இருக்கிறாருங்க நீ நிரூபிக்க முடியுமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அதுக்கு வாதம், இவருடைய கேள்விகளுக்கு அவர் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு, சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ வந்து இது வந்து ரொம்ப என்ன வந்து இதான வந்தா குழப்பமான கேள்விகளை கேட்டு என்ன இது பண்றாருன்ட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. சின்மயானந்தா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஞானி, பேச்சாளர் அப்படின்னு தமிழகம் முழுமைக்கும் அறிமுகப்பட்டார். ஆனா வந்து சின்மயானந்தா வந்து தோல்வியை அடைஞ்சு போயிடுறார். அந்த அளவிற்கு வந்து வாத திறமையில வந்து மிக சிறந்தவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வந்து அவருடைய பன்முகத்தன்மை, எல்லா விஷயத்திலையும் வந்து அவரு சில கருத்துக்களை விடாப்படியா வச்சிருந்தாலும் சிலதெல்லாம் வந்து அவர் மாத்திக்கிறார். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயங்கள்ல வந்து பொருளாதார அடிப்படையிலே நாம் செய்யும் பொழுது, சமூகத்திலே வந்து மார்க்சிய கருதுகோள்ல நம்ம வந்து போராட்டங்கள் செய்கிறோம், இதெல்லாம் இருந்தாலும் இந்திய சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு மாயை நம்ம இடத்துல இருந்தது. இந்தியாவினுடைய இந்த சாதி மத விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சமூக மாற்றத்தில் அடிபட்டு போயிடும். ஆனா வந்து இவைகள் ரொம்ப கெட்டிப்பட்டு இருக்கு. இவைகளை மாற்றுவதற்கு நாம வந்து இந்த சமூக நீதிக்கான போராட்டத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு மாநாடு, ஒரு சாதி ஒழிப்பு மாநாடு கச்சனம்ங்கிற இடத்துல நடக்குது, தஞ்சாவூர். அது கி வீரமணி இவரை கூப்பிட்டிருக்காரு. அந்த கச்சன மாநாட்டில போகும்பொழுது அவர் பேசுகிறார். அந்த மாநாட்டில் பேசி பெரியாருடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிறார். பெரியார் மேல முதல்ல எனக்கு அவநம்பிக்கை இருந்தது, ஆனால் வந்து அதற்கு சில நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி டி.எஸ். ராஜன் சொல்லக்கூடியவர் இவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் நம்ம ஆளு அப்படின்னு சொல்றாராம் டி.எஸ். ராஜன். அப்ப வந்து அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, ராஜன் அப்படிங்கிறவர் அவரும் முதலியார். இப்ப இவர் வந்து ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார். அப்ப ஜாதி வந்து இவ்வளவு பெரிய தலைவரான பிறகும் அந்த ஒரு சாதியத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படிங்கும்போது சாதி எவ்வளவு தூரம் வேலை செய்யுது அப்படிங்கிறத அதுல குறிப்பிடுறாரு. அதெல்லாம் நீங்க அவருடைய கட்டுரைகளை பார்க்க முடியும்.
அவை சாதிக்கு எதிரான போராட்டம், பெரியாருடைய போராட்டமும் இதெல்லாம் வந்து நமக்கு மண்ணுக்கு அவசியம். இந்த வர்க்க போராட்டத்துடன் இந்த சாதி ஒழிப்புக்கான போராட்டங்களும் இணைந்து செல்லணும் அப்படிங்கிற பார்வையும் அவரிடத்துல வந்திருக்கிறத இப்படி பல விஷயங்கள். சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட சில விஷயங்கள்ல வந்து நம்ம தலைமையுடன் அவர் பண்ணா கூட கட்சி முடிவெடுத்தா அந்த கட்சி முடிவை வந்து உறுதியாக நின்று அமல்படுத்துவார் அப்படிங்கிறது அந்த செக்கோஸ்லோவேக்கியானுடைய விஷயத்தில் தெரியும். 68ல செக்கோஸ்லோவேக்கியாவில் ஒரு பெரிய ஒரு அரசுக்கு எதிரான கிளர்ச்சி, அது பிராக் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்க எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இவர்களுக்கான உரிமைகளுக்கான ஒரு இயக்கமாக அது வருது. குறிப்பா அது ரஷ்யாவினுடைய தலையீடு அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமா தான் இருக்கு. அந்த போராட்டம் நடந்த போது உலகம் முழுக்கும் ஒரு விவாதம் நடக்குது. அது ரஷ்யா அதுல போய் படைகளை அனுப்புவது சரியா தவறான. அப்ப வந்து கட்சி அகில இந்திய கட்சி அது நம்ம இல்லைன்னா அது வேறு வகையான கவுண்டர் ரெவல்யூஷன், எதிர் புரட்சியா மாறிவிடும். ஆகவே அது எடுத்தது சரிதான்னு சொல்லி முடிவெடுக்கும். ஆனாலும் வந்து இதை அப்படி தீர்க்க கூடாது, படைகளை அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு அகில இந்தியாவிலையும் ஒரு குரூப் வாதிடுறாங்க. தமிழ்நாட்டிலையும் இப்போ பாலன் போன்றவங்க வாதிடுறாங்க. ஆனால் வந்து கட்சி முடிவெடுத்த பிறகு நாம் வந்து கட்சி நிலைப்பாட்டை ஆதரிக்கணும், சோவியத் யூனியன் செய்தது சரிதான் அப்படின்னு அதற்கு வாதங்களை போட்டு அவர் கூட்டத்துல பேசினதை சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டா ஒரு கட்சி முடிவை எவ்வளவு தூரம் அவர் வந்து உறுதியாக நின்றார் அப்படிங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவர், தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல வந்து அவருக்கு இணையாக நம்ம யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அர்ப்பணிப்புடன் இருந்திருக்கிறது. ஏறக்குறைய வந்து 35 ஆண்டுகள் அவருடைய போராட்டங்கள். அது ஆர்என்கே வந்து அவர் கூட இருந்து அவருடைய அந்த போராட்டங்கள்லாம் பார்த்தவர். அவர் ஒரு சில கட்டுரைகள்ல அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அந்த உளுத்த சோளத்துக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம், அவரு உளுத்த சோளம் அப்படின்னு நடத்தின போராட்டத்தை கலெக்டரேட்டை கொண்டு போய் அதை போடுறாரு. போட்டு வந்து இதை நீ சோதிச்சு பாரு என்ன இருக்கு அப்படி. அது மாதிரி ரசாயன சோதனைக்கு அனுப்புறாங்க. கடைசியில பார்த்தா அதுல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அது இதாயிருக்கு அப்படின்னு. அது கோழிக்கு போட்டா கோழி இறந்துடும் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சோளத்தை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ண சோளத்தை இங்க வந்து ரேஷன்ல போட்டான். அதை எதிர்த்து அவர் நடத்தின அந்த போராட்டத்துல தலைகீழா மாறுச்சு. அந்த அரசு வந்து அந்த ஆணையை ரத்து பண்ணி அந்த சோளத்தை வந்து ரேஷன்ல இருந்து விட்ரா பண்ணாங்க. இப்படி வந்து அவர் என்னன்னா, நம்ம போராட்டம்ங்கிறது வர்க்க போராட்டம்ங்கிறது தொழிற்சங்கங்கள், விவசாயங்கள் இப்படி மாதிரியான நம்மளுடைய அரங்கங்கள்ல மட்டும் நடக்கக்கூடியதல்ல. மக்கள் பிரச்சனைகளில் நாம் ஈடுபட்டு அதிலே தலையிட்டு அதிலே நாம் நம்முடைய தலையீடு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தா இருந்திருக்காரு. அது அவர் பணியாற்றிய எல்லா இடங்கள்லயும் அதை பார்க்கிறோம். அந்த ஸ்தல மட்டங்கள், இப்ப விவசாயிகளுடைய போராட்டமாகட்டும், அங்க நடந்த பதுக்கலை ஒழிப்பு போராட்டமாகட்டும், இது மாதிரி விஷயங்களில் நம்ம இயக்கம் ஈடுபடணும். அது அதுதான் வந்து ஒரு நம்ம மக்களுடன் இணைந்து போவதற்காகும். தொழிற்சங்க போராட்டமோ அல்லது விவசாயம் அந்தந்த செக்ஷன், அந்தந்த வகுப்பு, அந்தந்த வர்க்கத்துடன் இணைந்து நின்று விடும். ஆகவே மக்களுடன் அனைத்து மக்களுடன் சேர்ந்த அப்படிங்கிறத நம்ம ஈடுபடணுங்கிறது அவருடைய தொடர்ச்சியானது. வந்து பஸ் கட்டண எதிர்ப்புக்கான போராட்டம், சென்னையில வந்து ஊழலுக்கு எதிரான நடத்திய போராட்டங்கள், இது மாதிரி பல விஷயங்கள். நீலன் சிலை எதிர்ப்பு போராட்டம். ஒரு நீலன் ஒருத்தன் 1857 வந்து அங்க இந்தியாவின் முதல் விடுதலை போர்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் மீட்டிங்ல படுகொலைகளை செய்தவன். அந்த மக்களை எல்லாம் வந்து தலைய வெட்டி அந்த மரத்துல தொங்க விட்டான். அவனுக்கு பாராட்டி இங்க ஒரு சிலையை வச்சிருக்கிறான் சென்னையில். அந்த நீலன் சிலையை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். அதுக்கு பிறகு அதை தூக்கி உள்ள மியூசியத்துக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. அப்புறம் மற்ற சிலைகள்லாம் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து அப்ப கட்சியும் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு சில வரலாற்று நினைவு சின்னங்களா அது இருக்கட்டும்னு விட்டு அந்த போராட்டத்தை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இல்லைன்னா அவரு அதை தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். இப்படி வந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கான போராட்ட வடிவங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அது போல வந்து கலை இலக்கிய அமைப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு வந்து அவர்களை அவங்களுடைய பண்பாட்டு தளத்திலே நாம் பணியாற்ற வேண்டுங்கிறதுக்கு ஒரு கட்டத்துல அவரு அதுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏத்துக்கல. இப்ப திருச்சி மாநாட்டில திருச்சியில அவரு செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் வந்து அவரு இல்ல
அதற்கு இன்னும் தகுந்தவர்கள் இருக்காங்க, அவங்க வரட்டும், அப்ப பாண்டியனே தொடரட்டும் சொல்லி அவரு இது பண்ணார். இல்லைன்னா அவரு கட்சி நிர்பந்தம் பண்ணியிருந்தா அவரே கூட செயலாளர் ஆயிருப்பார் கலை இலக்கிய பெருமன்றம். அந்த அளவிற்கு இந்த ஒரு பண்பாட்டு துறையிலும் அவருடைய ஈடுபாடு. அவர் ஒரு பன்முக தலைவராக விளங்கியவர். மார்க்சியத்தை வெறும் ஒரு 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 இது மாதிரி ஒரு கோட்பாடாக அதை நம்ம ஜபித்து கொண்டிருக்க கூடாது. அதை இந்த மண்ணுக்கு நாம் சரியான முறையில அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியா இருந்தார். அது பல அவருடைய வரிகள்லயே இருக்குது. இன்னைக்கு அத நம்ம இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கணும். சில சமயங்கள்ல இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியங்கிறத பத்தி எல்லாம் கூட விவாதம் நடந்தது. ஏன்னா மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு அதை கேலி பண்றாங்க. அது மார்க்சியத்தை நாம கொச்சைப்படுத்துவதோ அதை குறைப்படுத்துவதோ நீர்த்து போக செய்வதோ அல்ல. மார்க்சியத்தினுடைய அடிப்படையான அந்த கோட்பாடு பொருளாதார அடிப்படையில் இந்த சமூகம் இயங்குகிறது. சமூக விதிகள் வரலாற்று விதிகள் இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி சக்திகளுடைய காரணத்தினால்தான் சமூக விதிகள், உற்பத்தி சக்திகளை நம்ம கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மார்க்ஸ் சொன்னதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் எந்த முறையில அந்த மக்களை அதற்காக திரட்டுவது அப்படிங்கிறது நீங்க அந்த ஒரே அம்சத்திலே இல்லை. அது பல்வேறு வகைகளிலும் பல புற அக சூழ்நிலைகளிலும் வரலாம். அந்த முறைகள்ல அந்த மாதிரி அவைகளை பார்த்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் அதையும் தன்னுடைய எழுத்துக்கள்ல கோட்பாடு இருக்கார். குறிப்பாக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி பேசும் பொழுது அதை நீங்க ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு இதாக அமைப்பாக பார்த்து அது ஒரு பண்பாட்டு அமைப்பாக அதற்குன்னு ஒரு தனித்துவத்துடன் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்த போது விளக்கியிருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் அவரிடத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையை பார்க்கும். அது ஜீவாவினுடைய அந்த ஒரு பார்வையுடன் அந்த பார்வையுடன் அவர் பண்பாட்டு துறையில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. மக்கள் போராட்டங்களை நடத்துவதில் இருந்திருக்கிறது. தொழிற்சங்க போராட்டத்திலையும் அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார். விவசாயிகளுக்கான போராட்டத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறார். எழுத்து துறையிலையும் அவருடைய நூல்கள் ஒரு சில நூல்களாக இருந்தால் கூட அற்புதமான நூல்களாக இருந்தது. பலரும் அந்த அவருடைய நூல்களுடைய அந்த சாரம் அதையெல்லாம் பார்த்து வியந்து போயிருக்காங்க. கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் நிறைய எழுதணும் நீங்க அப்படின்லாம் எவ்வளவு தூரம் வற்புறுத்திருக்காங்க. நான் ஒரு நாள் இந்த போராட்டங்கள் இயக்கங்கள்லயே அவருடைய இது போச்சு. அவர் எழுதுவதற்கான ஒரு ஏற்பட முடியவில்லை. அவர் நிறைய எழுதணுங்கிறத அவங்க சுஜாதா கூட அவங்க மகள் தன்னுடைய குறிப்புல குறிப்பிட்டுருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதணும்னு சொன்னாரு, அவரால் எழுதுறதுக்கான நேரம் இல்லாம போச்சு. அவர்களும் குறைஞ்ச காலம்தான் அவங்களோட ஒரு 10-12 வரைக்கும் தான். அவங்களும் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் சிறைக்கு போயிடுறாரு. அப்புறம் போது ஒரு 10-12 வருஷம் தான் அவங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக இருந்தாரு. ஒரு சிறந்த உன்னை ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக நான் உருவாக்குவேன் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அந்த அளவுக்கு அந்த பயிற்சி அடிப்படையில இன்னைக்கும் அவங்க இப்ப கோவையில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வந்துருவாங்க சுஜாதா. அந்த ஒரு உணர்வுடன் இருக்காங்க. அப்படி ஒரு ஒரு அன்பும் இருக்கும், வீரமும் இருக்கும், தியாகமும் இருக்கும், அர்ப்பணிப்பும் இருக்கும். அப்படி பல குணங்களும் அற்புதமான ஒரு மனிதராக விளங்கியவர். அப்படிப்பட்ட பாலன் நமக்கு இடையில அவருடைய இழப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இதுதான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவருடைய நினைவுகள், அவருடைய தியாகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியதா இருக்குது. பல இடங்கள்ல அவருடைய நினைவு நாள் இதெல்லாம் மிகச் சிறப்பாக இப்ப கோவையில் எடுத்தீங்கன்னா கூட அங்க சூலூர் பகுதியில இரத்த தான முகாம் ஒவ்வொரு ஆண்டும் அது பிரமாதமா நடத்துறாங்க. ஏறக்குறைய ஒரு 200-300 பேர் இரத்த தானம் செய்யறாங்க. அது மட்டும் ஆண்டுதோறும் அந்த பாலதண்டாயுதம் இரத்த தான இயக்கம், அந்த ரத்தம் யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுல கோயம்புத்தூர்ல பல இயக்கங்கள்ல ஒரு முன்னோடி இயக்கமா இருக்கு பாலன் நினைவுல இருக்கக்கூடிய அந்த இயக்கம். இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நமக்கு வழிகாட்டுவராக ஒரு ஆதர்சமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம் தோழர். மிக அருமையான ஒரு பாலன் அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல் மிக்க போராட்டங்களும் செயலையும் அருமையாக தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அந்த செய்தியோட ஒரு செய்தி தகவல், ஒரு முறை பாண்டியன் அவர்களும் பாலன் அவர்களும்
ஜீவாவுக்கு சிலை வைப்பதற்காக அவருடைய நிதி திரட்டுவதற்காக அவர் ஸ்டுடியோவில் அணுகும் போது ஸ்டுடியோ வேலையை நிறுத்திவிட்டு மிகவும் மரியாதையோட பாலன் அவர்களையும் தாப்பா அவர்களையும் அழைத்து, ஏனென்றால் பாலன் அவர்கள் மிக கடுமையான விமர்சனம் செய்து கொண்டிருந்த காலகட்டம் என்று சொன்னார் தாப்பாண்டியன் அவர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பாலன் அவர்களை மதித்து அழைத்து, அந்த முழு சிலைக்கும் உள்ள தொகையை நான் கொடுத்து விடுகிறேன், இனிமேல் யாரிடம் போய் கேட்க வேண்டாம் என்று தாப்பா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருப்பார். அந்த அளவுக்கு விமர்சனங்கள் செய்தாலும் அவர் மீது ஒரு மரியாதையை எல்லோரும் வைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு முக்கியமான தலைவரை நாம் இழந்திருந்தாதே. அவரை பற்றிய செய்திகள் சொன்னதற்கு மிக்க நன்றி. மேலும் ஒரு சின்ன தகவல், நம்ம இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பவர் வீரபாண்டியன் நாடிமுத்து என்ற ஒரு பேர் இருக்கிறது. அந்த நாடிமுத்து பின்னாடி இருக்கிற பேரிலே நம்ம சென்னை மாவட்டத்திலே கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஒரு ஸ்டண்டு நடிகர் நாடிமுத்து என்றவர் இருந்தார். மிக அருமையான பாடகர். அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. மற்றபடி தோழர் ராமலிங்க தோழர் ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஓகே. தோழர் ரமணியினுடைய உரையின் மீது சந்தேகங்களையோ அல்லது கருத்துக்களையோ கூறுபவர்கள் தாங்களே முன்வந்து செய்யலாம். வணக்கம் மாலி. சொல்லுங்க தாம்பே. ரமணிக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க மாலி. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பானது ஒரு உரை. பாலனோடு 2 முறை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பா நேற்று 2 நாளைக்கு முன்னாடிதான் வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நாள் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் கொண்டாடினாங்க. அப்போ அன்னைக்கு அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்துல ஈரோடு வங்கி ஊழியர் சங்கத்துல தோழர் பாலன் வந்து பேசினார். எங்கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருந்ததுனாக்கா, இப்படி யார் வந்தாலும் சரி அவங்கள தனியா கொஞ்ச நேரம் சந்திச்சு அவர் தங்கி இருக்கிற இடத்துல பார்த்து சந்திச்சு பேசுறது பழக்கமா இருந்தது. நாங்க சில தோழர்கள் போய் பாலனை சந்திச்சு பேசினோம். அதுக்கு பிறகு அவர் வங்கி ஊழியர் சங்க கட்டடத்தில் நடந்த இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பேசினார். நேரில் அவரை பார்க்கின்ற வாய்ப்பும் கேட்கின்ற வாய்ப்பும் கிடைச்சது. அது அவருடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக நீங்க எடுத்து சொன்னீங்க. அநேகமா நம் கட்சி வகுப்பு நடத்துறோம், நிறைய தத்துவங்களை பற்றி விளக்கங்கள்லாம் சொல்றோம். ஆனா அது இப்படிப்பட்ட தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தன்னலமற்றது. நம்ம கட்சியில உறுப்பினராகும் போது சபதம் ஏற்றுக்கொள்கிறோம், உறுதியளிக்கிறோம். எனது சொந்த நலனை காட்டின் நாட்டின் நலனும் கட்சியின் நலனையும் பெரிதாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி சபதம் ஏற்கிறோம். ஆனால் அப்படி வாழ்கின்றோமா என்றால் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கட்சிக்காக நாட்டிற்காக செயல்பட்டிருக்கிறார்கள். இது கட்சி அணிகளுக்கு, அதுவும் இன்றைய சூழலில் வருகின்ற இளைஞர்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்வது பாடத்திட்டத்திலேயே இது வர வேண்டியது அவசியம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தியாக தலைவர் இருக்கிறார்கள் என்பது சக உறுப்பினர்களுக்கு, தோழர்களுக்கு, புதிய தோழர்களுக்கு அவர் கவனத்துக்கு கொண்டு போவது அவசியம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த சிறப்பு கூட்டம் ரமணி மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கினார். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். பேசலாமா? யாருங்க உங்க பேருங்க? ராஜன். ராஜன் பேசலாமா? ராஜன் ஒரு முன்னாடி தோழர் ஒருத்தர் கை உயர்த்திருக்காரு, வீரபாண்டியன். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க தோழர். ரைட். ஓகே ஓகே. தோழர் வீரபாண்டியன் நீங்க வரலாம். அதுக்கடுத்து தோழர் ராஜன் வருவார். வணக்கம். வணக்கம் தோழர். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான உரை. கேக்குதா? கேக்குது. ரொம்ப சிறப்பான உரை. தோழர் பாலனை பற்றி நாங்கள்லாம் அரசியல் நம்ம இயக்கத்துக்குள்ள வரும்போது பாலனை பற்றி செய்திகளை தெரிந்து வாய்ப்பு தான் கிடைத்தது.
நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரே ஒரு முறை எங்கள் ஊருக்கு பட்டுக்கோட்டைக்கு பாலன் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறது மாத்திரம் ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா எங்க வீட்டுக்கு அருகில் தான் எல்லா கூட்டங்களும் நடக்கும். சின்ன வயசுல நான் அடிக்கடி எல்லா கூட்டங்களுக்கும் கலந்துக்கிறதான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நான் எங்க வீட்டுக்கு அருகில் தான் இந்த பொதுக்கூட்டங்களே எல்லா கட்சி கூட்டங்களும் அங்கதான் நடக்கும். அப்போ ஒரு முறை அவரை பார்த்திருக்கேன். ஆனா அவர் என்ன பேசினாரு என்னங்கிறதுலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவருடைய உருவம் நன்றாக பதிந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், தோழர் மாலி குறிப்பிட்டதுதான். கட்சிக்கு வரும்போது சொந்த நலனை பாராமல் பொதுநலனுக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி வரும்போது எவ்வளவு பேர் அதுல சேருகிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போதுதான் ரொம்ப கவலையாக இருக்கிறது. அதே போலவே இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக எந்த இயக்கமும் சரி அல்லது குறிப்பாக பொதுவுடைமை இயக்கம் ஒரு தனிநபரை வைத்து என்று இருக்க முடியாது என்ற வாதத்தை வைத்தால் கூட ஒவ்வொரு இயக்கத்திற்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஆளுமைகள் என்பது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பா பொதுவுடைமை இயக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜீவா என்று சொல்லுகிறோம். அப்ப ஜீவாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாலனை சொல்லுகிறோம். இன்னைக்கு உள்ளபடியே ஆளுமை மிக்க தலைவர்களை பற்றி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசுகிறார்கள் செய்கிறார்கள் என்று இருப்பதற்கு பதிலாக இது தமிழ்நாடு முழுவதுமே பாலனை பற்றி பேசுவது, பாலனுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு செய்வது, அவைகளை பற்றி விவாதிப்பது என்று கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அந்த ஆளுமைகளை பற்றிய நினைவுகள் ஒரு தலைமுறைக்கே கட்சிக்குள்ளே வந்திருந்தால் கூட முழுமையான தகவல்கள் தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜீவாக்கு பிறகு பாலதண்டாயுதம், அதை போலவே நிறைய தலைவர்கள், அது கட்சிக்கு அப்பால் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தோழர் எம்கே பொறுப்புல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, தோழர் எம்கே இருக்கும்போது கட்சிக்கு இருந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது யாரும் மறுக்கவே முடியாது. எம்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஏன்னா அவரை தான் நேரடியா நான் பார்த்துருக்கேன். அவர் நேரடியா சந்திச்சதெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னா கூட தமிழ்நாட்டிலே எம்கே எங்க போனாலும் இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத தமிழ்நாடே கேட்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தோழர் ரமணி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஆளுமை அந்த இயக்கத்திற்கு அந்த ஆளுமை ஒரு இயக்கத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறது. மணிப்பூரை பற்றி எடுத்துமே குறிப்பிட்டார். மணிப்பூரை பற்றி, மணிப்பூர் கலவரத்தை பத்தி குறிப்பிட்டார். உள்ளபடியே பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பேசும்போது கூட மணி இந்த எழுத்தாளர் கூட அவர் பத்திரிகையாளர் கூட சொன்னாரு, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவே இப்படி இருக்கிறதே, இப்படி அமைதியாக இருக்கிறதே என்று சொல்லி ரொம்ப மனம் வருத்தப்பட்டு வேதனையோடு சொன்னார். அப்போ இந்த கொடுமைகள் நடக்கும்போது உள்ளபடியே பாலனை போன்றவர்கள், ஒரு ஆளுமை மிக்கவர்கள், எம்கே போன்றவர்கள் அல்லது மற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும், அது கட்சிக்கு அப்பால் இப்ப பி ராமூர்த்தி பிஆர் என்று சொல்வார்கள், எல்லோருக்கும் தெரியும். அப்ப இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால் அது விரல்வெண்டு என்று சொல்வார்கள். சுழல் காற்றாக ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியிலே ஒரு சுழல் காற்றாக அது பேசப்படுகின்ற ஒரு பொருளாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வன்மை படைத்தவராக, நாவன்மை படைத்தவர்களாக, அதுல ஒரு கமிட்மெண்டோடு இருந்த அந்த ஆளுமைகள் இல்லையே என்ற ஏக்கம்தான் பாலனை பற்றிய செய்திகளை தோழர் பாப்பா ரமணி அவர்கள் பேசும்போது எனக்கு தோன்றுகிறது. நாம் இது பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடிமுத்து என்று சொல்லி சொன்னார். நாடிமுத்து என்பது பட்டுக்கோட்டை. நாடிமுத்து என்று சொன்னால் அவர்களுக்கு பட்டுக்கோட்டையில் தொடர்பு இருக்கும். காரணம், அங்க நாடியம்மன் ஒரு அந்த எல்லை தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் கடவுளுக்கு பேர் நாடியம்மன். அதனால பாத்தீங்கன்னா நாடிமுத்துங்கிற பேரு, நாடிமுத்துன்னு சொன்னா உங்களுக்கு பட்டுக்கோட்டையில் தொடர்பு இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு தகவலாக சொல்கிறேன். ஆகவே ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை என்பது இந்த காலத்தின் அவசியம் என்று எனது கருத்தை நான் பணிவோடு வைத்து விடைபெறுகிறேன். ரொம்ப அருமையான உரை, நிறைய விவரங்கள் நான் பாலனை பற்றி எனக்கு தெரிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழர் ராஜன், நீங்க வரலாம். பேசலாம் இல்லையா? நன்றி தோழர். அதாவது தோழர் ரமணி தலைமையுரை என்றுதான் போட்டிருந்து, ஆனா அவர் விரிவான ஒரு தலைமையுரைன்னு முழுக்க முழுக்க அவரு பாலனை பற்றியான அந்த விளக்கத்தை தந்த பொழுது நமக்கு ஆக்சுவலி அவர் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அது ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பை வாசித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு அந்த தொகுப்புக்கு மீறி அவர் சொன்ன பல விஷயங்களை படிக்கிறப்போ கேட்கிறப்போ என்னை பொறுத்தளவு என்னன்னா, மிகச்சிறந்த உரையை தோழர் ரமணி அவர்கள் ஆற்றியிருக்கின்றார். நான் கோவையிலிருந்து பேசுகிறேன். அதனால ரமணி, நான் இலக்காலை இலக்கிய பெருமன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றேன்.
அப்போ இன்றைக்கு இந்த உரை என்பது மிகச்சிறந்த உரை. அது சாதாரண ஒரு ஆளுமை என்று பாலனை கருதிவிட முடியாது. அந்த பாலன் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதை மிக வலுவாக ஆதாரபூர்வத்துடன் சான்றுகளுடன் அவர் விளக்கி இருக்கின்றார். அதாவது இதற்கு மேல வந்துட்டு பாலனை பத்தி பேச முடியாது. அதனால ஒரு அப்ராப்ரியேட் பர்சன் அப்படின்னா தகுதியான ஒரு நபர் வந்துட்டு இன்றைக்கு அந்த உரையை ஆற்றியிருக்கின்றார். பாலனை பற்றியான ஒரு உரை ஆற்றுகிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பாலன் போற்றப்பட வேண்டியவர். அதாவது மற்ற ஆளுமைகளை போல அல்லாமல் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, அதுதான் முக்கியமாக கருதப்பட வேண்டிய, நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய நிலையை, தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மட்டும்தான் இருப்பார்கள். அந்த கருத்தை அன்று முதல் வலியுறுத்தி பேசியவர் தோழர் பாலன். அப்ப அந்த கருத்தை வந்து ரொம்ப கிளியரா வந்துட்டு ரமணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடதுசாரி சிந்தனையாளர்களும் அல்லது இடதுசாரி கட்சி உறுப்பினர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. காரணம் என்ன, இன்னைக்கு எவ்வளவு பேரை வந்துட்டு பாலன் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும். தோழர் பாலன் வந்துட்டு பல அக்கேஷன்ல அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி தோழர் ரமணி விவரிச்ச அந்த விவரணை இருக்கு பாருங்க. அதை எடுத்துக்கிட்டால அவரு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம காலேஜ்ல சேர்ந்து சாஸ்திரி என்பவருடைய தலைமையின் கீழே, அந்த கல்லூரியின் தலைமையின் கீழே அவர் இயங்கி அதை அப்படியே புரட்டி போட்ட விதம், அதற்கு மேல் அவர் வளர்ந்த விதம், அதுக்கப்புறம் தோழர்களுக்காக அவர் விட்டு கொடுத்த விதம், இதெல்லாம் வந்துட்டு வங்கி வழி சங்கத்தில் பிரபாகர் செய்த விஷயங்கள் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்த்தேன். அப்போ இவர்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து என்னை விட்டாலும் பிரச்சனை, என்னை நீக்கினாலும் பிரச்சனை இல்லை என்று தைரியமாக நின்று பொது உடைமை இயக்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்த தோழர் பாலன் என்பவர் மிக பெரிய மனிதர். அது மட்டுமல்ல, அவரது விபத்து அல்லது அவரது மரணம் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் அது வந்துட்டு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. அது விபத்தா அல்லது சதியா என்பதை பற்றி இன்றைக்கு வரைக்கும், அதாவது சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தெளிவு அளிக்கவில்லை. மோகன்குமார் அவங்களும் பாரதண்டா இது இவர்கள்லாம் மரணம் இயக்கத்தில் வரும் பொழுது மட்டும்தான், அதாவது காங்கிரஸ் இயக்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சியை செய்தவர் அவர். இன்னைக்கு தோழர் ரமணி பேசினதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பல விதமான போராட்டங்களை அவர் நடத்திக்கின்றன. அது முழுக்க முழுக்க வேற யாரும் இங்க செல்லவில்லை, வேற யாரும் இங்க செல்லவில்லை. அவை அப்படிப்பட்ட கம்யூனிச தலைவர்கள் தோழர் பாலன் என்ற ஒரு மகத்தான மனிதரை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற அமைப்பில் தோழர் ரமணி அவர்கள் துறை மிகவும் சிறப்பு. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, காரணம் என்ன, நடுவில் இந்த போன் வந்துட்டு இருக்கு. மிக சிறப்பான உரை தோழர் ரமணிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். காம்ரேட் ரமணி பேச்சை பத்தி 3 பேர் நல்ல விதமா சொல்லிட்டாங்க. மீண்டும் மீண்டும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. அதாவது இந்த மாதிரி இந்த அளவுக்கு டேட்டா, அதாவது நிகழ்ச்சிகள், வரலாற்று நிகழ்ச்சிகளை வரிசையா சொல்லிட்டு போனோம்னா உண்மையிலேயே போர் அடிக்கும். ஆனா ரமணியோட ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி ஒரு சொல்லோவியம் மாதிரி அமைச்சிருந்தாரு. ரொம்ப அருமையா இருக்கு. நகர முடியல. அடுத்தடுத்து காட்சிகள், ஏதோ ஒரு சின்ன குறும்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற மாதிரி பிரமாதமா பண்ணாரு. இவ்வளவு பெரிய திறமைசாலி வந்து சில ரெகுலரா எல்லா கூட்டத்திலையும் அவர் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய பேச்ச முதல் முறையா கேட்கிறேன். ரொம்ப அருமையான ஸ்பீச். அவர் வந்து எப்படியும் வந்து ராமலிங்கம் வந்து 2 மாசம் ஒரு முறையாவது அவரை அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ல அவர் பேச வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பில்டப் இல்லாம பெரிய விஷயங்களை கூட லைட்டா பேசிட்டு போறாரு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1956 ஹங்கேரியில நடந்த பிரச்சனைய வந்து குருச்சேவ் உள்ள ராணுவத்தை அனுப்புறாரு ஹங்கேரிக்குள்ள. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 1969 13 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப இருந்தது கோர்பச்சேவ், இல்ல சாரி, யாரு பிரெஷ்னேவ், கரெக்ட், பிரெஷ்னேவ் காலத்துல அனுப்புறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கட்சிக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்கி இருக்குது. சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒரு லைன் எடுக்கிறாங்க, இவங்க ஒரு லைன் எடுக்கிறாங்க. இத வந்து ஜெயகாந்தன் வந்து இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள்ல கூட பேசிட்டு போறாரு. ஜெயகாந்தன் வந்து எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அப்ப பாலதண்டாயத்தினுடைய தொடர்பு,
அந்த விஷயத்தினாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியுது. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ரொம்ப குரல் உயர்த்தி அந்த பெரிய பில்டப் சர்வதேச விஷயம் பேசுறன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ரமணி வந்து அப்படியே சாதாரணமா இங்க ஒரு சின்ன போராட்டம் நடத்துற மாதிரி ஒரு விஷயம் மாதிரியே இதையும் சொல்லிட்டு போயிறாரு. அடுத்து வந்து ஒரு கலை இலக்கிய பெருமன்ற நிகழ்ச்சி கொண்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து மண்ணு கேட்டுற மாதிரி சில போராட்டங்கள்லயாவது வந்தாகணும். அடிப்படை மார்ச்சியம் ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை விஷயங்கள் கவர் ஆகுது பாருங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனைகளை இன்னைக்கு வந்து ஒரு மணி நேர ஸ்பீச்ல வந்து ரமணி வந்து நிறைய கிளறி விட்டுருக்கிறாரு. ஒருத்தங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய தலைவர்கள் வந்து அந்த தமிழ்நாட்டையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர்கள் வந்தா தான் வரும்னு சொல்லி ஒரு சிந்தனை வருது. இன்னொரு சிந்தனை என்ன வருது உங்களுக்கு? இந்த மாதிரி மண்ணு கேட்ட சில பிரச்சனைகள்ல தான் அப்படிப்பட்ட தலைவர்களே முன்னுக்கு வர முடியும்னு வருது. இன்னொரு சிந்தனை என்ன வருது? மெக்கானிக்கலா வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு பொருளாதாரத்திலேயே மெக்கானிக்கலா இருந்துடக்கூடாது, இந்த பக்கம் கலை இலக்கியத்துக்கும் போகணும். அப்ப எத்தனை சிந்தனைகளை ஒரு சின்ன ஸ்பீச்ல கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ரமணி அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுகள். அவர் வாழ்க்கை வரலாறு, பாலனுடைய வாழ்க்கை வரலாறு புக்கு ஏதாவது இருக்கா காம்ரேட்? இருக்குங்க, இருக்கு. 2 புத்தகம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு எம்ஏ பழனியப்பன் ஒண்ணு பண்ணியிருக்காரு. எம்ஏ பழனியப்பன்ட்டு பாலன் வாழ்க்கையில் சில நினைவுகள்னு. அப்புறம் இப்ப வந்து இவரு பொன்னியல்லன் வந்து ஒரு பெரிய நூலா தொகுத்திருக்காரு. அதுல எல்லாமே இருக்கு இந்த நூல்ல. இதுல முழுமையா என்சி பேச்சுங்களா? என்சி பேச்சு போட்டது சமீபத்தில் தான் வெளியிட்டது. இது சிலது வந்து அவருடைய அனுபவங்கள், அரசியல் அனுபவங்கள், ஆயுள் தண்டனை அனுபவங்கள் புத்தகம். ஆனா பெரும்பகுதி நிறைய வெளிவராத விஷயங்கள்லாம் நிறைய அதுல கொண்டு வந்திருக்காரு. சமரன் பத்திரிகையில வந்தது, சாந்தி பத்திரிகையில வந்தது, இதெல்லாம் இப்ப வந்திருக்கு. அதுல இது வரைக்கும் வெளிவராத பல விஷயம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நன்றி தோழர். பேராசிரியர் செந்தமிழ் கோதை. இல்ல, அவரிடம் இந்த கற்றுக்குதான் நமக்கு இருக்கு, பேசுறதுக்கு என்ன இருக்கு. இங்க அருமையான உரை. பாலனுடைய அந்த முழு பரிமாணங்கள் முழுமையும் கொண்டு வந்ததுல மிக மிக சிறப்பாக உரையாற்றி நம்மை அவர் உலகத்துக்கே கொண்டு சென்று விட்டார் என்றுதான் சொல்லணும். இது போல தகவலும் விவரமும் கட்சி பற்றி அறிந்த அறிஞர்களை நாம் அடிக்கடி பேச வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பிறகு யாரிடமிருந்து தெரிந்து கொள்வது? நூல் திரட்டினால் நூல் திரட்டல் கிடைக்கும். இல்லை என்றால் வாழ்க்கை அனுபவத்தோடு கட்சியில் இருந்தவர்கள் அவர்களுடைய உரைகளை நாம் நிறைய கருத்தரங்கில் கொண்டு வர முயல வேண்டும் என்று தோன்றுகிறது. இவருடைய உரை மிக சிறந்த பாடமாக இருக்குது. பள்ளியில் பாடம் படிப்பது போல் பாலனை பற்றி மிக எளிமையாகவும் மிக விரிவாகவும் அவருடைய அத்தனை இயக்க கூறுபாடுகளையும் கொண்டு வந்திருக்கார். அவருக்கு நாம் எந்த வகையில் நன்றி சொன்னாலும் அது போதாது. அவர் ரமணி அவர்களுக்கு ஆழ்ந்த மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். நன்றி தோழர். நன்றி. வேறு தோழர்கள் யாருன்னா பேசுறதுன்னு பேசலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா? ராஜேந்திரன். வணக்கம் தோழர். முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப அந்த விமான விபத்து நடக்கிற போது மோகன் குமாரமங்கலம் காங்கிரஸ்ல இருக்காரு. பிறகு இந்திரா காந்தியோட நெருக்கமான நண்பர், ரொம்ப மற்றவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்த மோகன் குமாரமங்கலம். அப்படி ஒரு விபத்து நடக்குமா? மத்திய அமைச்சரவையில் இருந்தார். ஆமா, அதனால அப்படி ஒரு விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா ஏன்னா இந்திராவோட ரொம்ப நெருக்கமா இருக்கனால இது மாதிரி நடந்திருக்குமான்னு ஒரு ஐயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முடிச்சுக்கலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி. அது நன்றிக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. அடுத்த வாரம் இதே அரங்கில் அருமை தோழர் பேராசிரியர் செந்தமிழ் கோதை அவர்கள் சந்திராயன் 1, 2, 3 என்கிற தலைப்புல பேசுறது இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து தொழில்நுட்பத்துல அவருக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆகவே அவர் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். ஆகவே செந்தமிழ் கோதை அடுத்த வாரம் இதே அரங்கில் சந்திராயன் 1, 2, 3 பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்வார். அது ஒரு அறிவிப்பு. அடுத்து நன்றி உரைக்கு அருமை தோழர்
டாக்டர் KN வெங்கட்ரமணா அவர்களை அழைக்கிறேன். தோழர் ராஜேந்திரன் அவரை கூப்பிட்டுருங்க. தோழர் வாங்க. டாக்டர் வெங்கட்ரம் தோழர். வணக்கம் தோழர். அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. மிக சிறப்பான உரை. ரமணி தோழர் அவர்கள் வந்து நமக்கு முன்ன வந்து அப்படியே ஒரு லைவ் பிக்சர் காட்டின மாதிரி சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் ஒரு மிக என்ன மனசுல பதிய அளவுக்கு பாலன் தோழரை பத்தி தகவல்களை கொடுத்தார். அவருடைய தியாகங்கள் எல்லாமே நம்ம திருப்பி பார்த்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப்லயும் அதை எப்படி உற்சாகப்படுத்த முடியும், அதுல இருந்து நம்மளுடைய கற்றுக்கிட்டு அடுத்த லெவல்ல நம்ம எப்படி முன்னுக்கு போக முடியும் என்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். மிக்க என்ன சொல்றது எஜுகேட்டிவ் ப்ரோக்ராமா இருந்தது. தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ரமணி அவர்களுக்கும் நிறைய பேர் கலந்துரையாடல கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் MELS சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றி தெரிவித்து இந்த ப்ரோக்ராம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்த வாரம் திரும்பி இதே டைமில் நம்ம சந்திக்கலாம். நன்றி தோழர்.